وقل جاء الحق وزهق الباطل إن الباطل ونستعينه ونستغفره كان ونعوذ بالله زهوقا. من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய ஒன்றுகூடலிலே பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளுடைய மனோநிலையும் என்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம், பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்து அவர்களுடைய மனசு நோகாமல் நடக்க வேண்டும் என்கிற ஒரு தேவைதான் என்பதை தலைப்பிலிருந்து நாம் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ற அந்த காலகட்டம் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துதல், பெற்றோர்களை கட்டுப்படுத்தல், பெற்றோர்களுடைய பொறுமதியை புரிந்த பிள்ளைகள் என்கிற ஒரு காலகட்டம் மலையேறி போய் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள் வந்து 18 வயசை தாண்டினால் அது எங்களுடைய இஷ்டம் என்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலேயே பெற்றோர்கள் கடுமையாக பிள்ளைகளிடம் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வினைகின்ற போது பிள்ளைகள் சில தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது, அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி பல பெற்றோர்கள் வார்னிங் பண்ணப்பட்டு எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைய காலகட்டத்தை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். மெல்ல மெல்ல மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள் நம்முடைய நாடு நழுவிக்கொண்டே விழுந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுப்பார்கள், அதோடு சேர்த்து புத்தகத்தையும் படித்து கொடுப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தகத்தை படித்து கொடுப்பார்கள், அவ்வளோதான், ஒழுக்கம் பற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்களும் இல்லை, கேட்கக்கூடிய மனநிலையில் மாணவர்களும் இல்லை, அதுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுப்பதும் இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது இன்னறிக்கை பிள்ளை தொற்றப்படான்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் சேர்க்குறோம். அந்த காலத்துல எல்லாம் இதான் பிள்ளை, கண்ணில் மூக்கில் படாமல் மற்ற இடமெல்லாம் அடிங்க சார், உங்களுக்கு அந்த உரிமையை நாங்கள் தாரோம் என்று தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு உஸ்தாதுக்கிட்ட ஆசிரியர்கள்ட்ட சேர்த்து விடுவாங்க. அந்நேரமிருந்து ஆசிரியர் தேவையில்லாமல் எல்லாம் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, டிசிப்ளின் ஒழுக்கம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோர்களாக நடந்துக்குவாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி பாட்டு படித்து டான்ஸ் அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்போ இல்லை. இப்போ ஆசிரியர் தினம் வந்துட்டாலே அவங்க மானத்தை அவங்களே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. ஒரு வருஷமாக படித்து கொடுத்ததை சைவரால் பெருக்கி விட்றாங்க. அது நம்ம ஆசிரியர் தினங்களில் பல ஸ்கூல்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. இப்போ முதல்ல பெரியவங்க சின்னவங்க நாங்கள் எல்லாருமே பெற்றோர்களின் மகிமையை புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றால், இயல்பிலேயே மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான். மனசு நன்றி பாராட்டக்கூடிய மனசு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது.
நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சிட்டா அதை எப்போவுமே மறக்க மாட்டோம். எப்போ கண்டாலும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டை வந்து ஒரு டீ சாப்பிடலாம் இல்லை அப்படி என்று கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்குது. சும்மா ஒரு டீ தந்தாலே, ஒரு டொஃபி தந்தாலே, ஒரு விருந்து தந்தாலே அவங்களை எப்போவுமே மறக்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களோட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணுமென்று தான் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சுட்டு அறவை மறந்துட மாட்டோம். நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம், நம்மளோட வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு அல்லது ஒரு பஸ் இல்லாமல் போச்சு, ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஊர்க்காரர் முகம் தெரியாதவர் அப்போ தான் சந்தித்தவர், என்ன உங்களை பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறது, என்னாச்சுண்டா, இல்லை வந்தோம் வாகனம் பிரேக் டவுன் இல்லாட்டி பஸ் இல்லை, அங்கே என்ன செய்கிறேன்னு முடியலை அப்படின்னா, ஒன்றும் பரவாயில்ல நைட்டு நம்ம வீட்டை தங்கிட்டு போங்கன்னு கதவை திறந்து பாய போட்டு தந்தாலே உங்களுக்கு விருந்தெல்லாம் தர வேணாம், ஒரு நைட்டு இந்த மனுஷன் எங்களை தங்க விட்டான், அதுக்கே இவரை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும், வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வரணும், திரும்ப அந்த ஊர் வழியால் போனால் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. கொலைகாரன் கூட காசு வாங்கின நன்றிக்காக செய்கிறான். அப்போ சாதாரணமாக நன்றி உணர்வுங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு கூட இருக்குது. ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு வச்சு போட்டு எத்தனை நாளைக்கு புறவு பார்த்தாலும் உங்களை கண்டு மோந்துக்கிட்டு கிட்ட வந்து வாலாட்டக்கூடியதாக இருக்கிறதுனால தான் நன்றியுள்ள மிருகம் என்று நம்ம சொல்கிறோம். அது எப்போவுமே மறக்காது. ஞாபக சக்தி ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு யானை என்று நம்ம சொல்லுவோம். மறக்கவே மறக்காது. அவங்களுக்கு அந்த யானைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உதவி செஞ்சால் கூட உங்களை மறக்காது, உபத்திரம் செஞ்சால் கூட உங்களை மறக்காது, பழிவாங்க. அப்போ இப்படியான ஒரு நன்றி உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த நன்றி உணர்வை முக்கியமான 2 இடத்துல மனுஷன் காட்ட மாட்டேங்கிறான். ஒன்று அல்லாஹ் கிட்ட, அடுத்தது பெற்றோர்கள்ட்ட. ஒரு மனிதன் நன்றி உணர்வை முதல்ல காட்டணும் எங்கன்ற அல்லாஹ் கிட்ட. ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, அல்லாஹ் தான் நமக்கு இந்த வாழ்வாதாரத்தை தந்தது. அல்லாஹ் சூரத்து தஹர் 1வது வசனத்திலே சொல்லி காட்டுறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷையன் மதுகூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை அல்லவா அப்படி என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மளை அல்லாஹ் தாலா படைச்சான். தாய் தகப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லையே, அவங்க பிறந்தது பிறகு அவர்களுடைய முள்ளந்தண்டிலையும் நெஞ்செலும்பிலையும் நம்ம இருந்தோம். தகப்பனுடைய முள்ளந்தண்டிலையும் தாயினுடைய நெஞ்செலும்பு பகுதியிலையும் நாம் என்ன செஞ்சோம், இருந்தோம். அப்போ இருந்து ஒரு உயிரணுவாகவும் ஒரு சினமுட்டையாகவும் ஒரு கருவறையை நம்ம சந்தித்து, அந்த கருவறையில் இருந்து நம்ம திசுவாகி உடல் உறுப்புகள் தீர்மானிக்கப்பட்டு ஒரு சிசுவாக அந்த உடல்ல இருந்து நம்ம பிரிஞ்சு வளர்ந்து ஆளாகி நம்ம இந்த உலகத்தில் சுவாசித்து வாழ்வாதாரங்களை பெற்று நம்ம ஆகி இருக்கிறோம். இத்தனையும் படைத்தவன் இறைவன், இவ்வளவும் தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நம்ம இருக்கணும். அதுதான் நம்முடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்க நின்று வணங்குகிற போது மனைவிக்கு ரொம்ப கவலையாக போச்சு, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு தானே, இவ்வளவு கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கணுமா என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், யா ஆயிஷா அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாது ஆயிஷா, அதுக்கு தான் வணங்குறேங்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு இந்த வாழ்வாதாரங்களை தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் வணக்கம் செலுத்தணும். இதுதான் ஒரு நன்றியுள்ள மனிதன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வணக்கம் செலுத்தாத போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத போது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற போது அந்த மனிதன் அல்லாஹ் குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவ்வளோதான், ஒரு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதனுக்கு சில சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தின்னச்சோறு இல்லாமல் வரும். ஒரு மனிதனை நாம் சோதிக்க நாடினால் ஃபகதர் அலைஹி ருஸுகா, அவனுடைய ருஸுக்கை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருப்போம். ஃபயகூலு ரப்பி ஹானன், இந்த மனிதன் சொல்கிறான் என்ன அல்லாஹ் கேவலப்படுத்திட்டாங்கிறான். அப்போ சாப்பாடு கிடைக்கலன்றோடனே அல்லாஹ் கைவிட்டான்னு நினைக்கிறதா? நம்ம சாப்பிட்றது இல்லைங்க, நம்ம சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கலாம் சொல்லுங்கள். நம்ம என்ன சுவாசிக்க, நம்ம உட்காந்து பயம் கேட்டுட்டு இருக்கிறோம். சுவாசிக்கிறத எப்பயாவது கவுண்ட் பண்ணி நம்ம சுவாசிக்கணும், மறந்துடக்கூடாது அப்படின்னு விட்டுட்டு நம்ம இருக்கோமா? நம்ம பாட்டுக்கு சுவாசம் நடந்துட்டு இருக்குது. உலகத்தில் இந்த மனுஷன் அனுபவிக்கிற எவ்வளவோ இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சுவாசம். இந்த சுவாசத்துக்கு எவ்வளவோ செலவழித்தாலும் பொறுமா. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், மிஷினில் மாட்டப்பட்ட ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கிறான்.
பாத்ரூம் போகிறண்டா கூட அதோடையே போகணும். அதனால தான் பையை போட்டு வச்சுருக்காங்க, 1க்கு 2க்கெல்லாம் அதிலே போகும். ஏன்னா இதை கலட்டிட்டு போக ஒன்றா இல்லை, மிஷினை தள்ளிக்கிட்டு போக முடியாது. படுத்த படுக்கையிலேருந்து முதுகில் புண்ணு போடுது, படுக்கை புண்ணுன்னு சொல்கிறோம். இதை கலட்டினா அவன் செத்து பேத்துருவான். அந்த படுக்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தால் மெஷின் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணுமென்று பேரம் பேசுவான். ஆனால் அதுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சுவாசிக்கிறதுக்கே அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். தின்னச்சோறு இல்லை, உடுக்க உடுப்பு இல்லை, வாழ வீடு இல்லை, ஓட வாகனம் இல்லை, நான் எதுக்கு தொழணும் என்று கேட்குறவங்க சுவாசிக்கிறதுக்கு தொழணுமா இல்லையா? மனுஷனாக பிறந்ததுக்கு தொழணுமா இல்லையா? நமக்கு ஈமான் வந்ததுக்கு தொழணுமா இல்லையா? அப்போ அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நம்ம இருக்கணும், முதல் படி. 2வது படி என்ன? நம்ம பெற்றோர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சார்ந்த இன்னொரு விஷயத்தை அடுத்து சொல்வான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஆத்து ஸக்கா, ஜகாத்தை கொடுங்க அப்படின்னு சொல்வான். அத்தீஉல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஅத்தீஉர் ரசூல், ரசூலுல்லாவுக்கும் கட்டுப்படுங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மை அவர்கள் ஏவுவார்கள் என்று சொல்லும்போது அது சார்ந்த விடயம் வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுப்பார்கள் என்பதை சேர்த்து அல்லாஹ் தஆலா இணைவான் சொல்வான். அதே நேரத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை வணங்குங்க அப்படி என்று சொல்கிற நேரம் வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படி என்று சொல்கிற நேரம் அது சார்ந்த விடயம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கணும் என்கிறதுக்கு அடுத்த அது சார்ந்த ஒரு விடயம். மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்கிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பு வழங்கி விட்டான், சட்டமாக்கி விட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்றான் தெரியுமா? ஒபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வஅபுதுல்லா, அல்லாஹ்வுக்கு வஷ்குர் லீ, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒலி வாலிதை, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனக்கு நன்றி செலுத்து, அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, அவன் படைச்சான். அதுக்கு அடுத்தது நன்றி செலுத்துறதுக்கு யார் தகுதி என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தான். அல்லாஹ் படைச்சான், இந்த பெற்றோர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி அது சார்ந்த விடயம் அடுத்து சொல்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வை வணங்கு என்கிற அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய் என்கிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை குறித்தே நமக்கு சொல்கிறான். சூரத்துல் அஹ்காஃப் 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி, இந்த மனிதனுக்கு நாம் பெற்றோர்களிடம் இஹ்சானா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறோம், வசியத்தை செய்திருக்கிறோம். காரணம் ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன், இந்த தாய் உங்களை கஷ்டத்தோடு சுமந்தால், வ வதஅத்துஹு குர்ஹா, அந்த தாய் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே அவனை பெற்றெடுத்தாள். சுமந்தது கஷ்டத்தோடு, பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அது மட்டுமல்ல, வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா, சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ சுமந்து பால் கொடுக்கக்கூடியது 10 மாதம் 9 மாதம் சுமக்கிறான், அடுத்தது 2 வருஷம் பால் கொடுக்குறாங்க, அதை 30ங்கிறான். அப்போ 20 மாதம் 21 மாதம் என்ன செய்யலாம்? பால் கொடுக்கறத மறப்பிக்கலாம். அப்போ அன்னளவாக 2 மாதம் பால் கொடுக்கறதும் 9 மாதம் சுமக்கிறதுமாக இருக்குது. அப்போ 30 மாதம் அவங்க சுமந்து உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க. சுமந்தது கஷ்டத்தோடு, பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் இஸ்ரா அந்த 14வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. நான் நேரத்தோடு ஓதி காட்டின வசனம்தான்.
உன்னுடைய ரப்பு தீர்ப்பு வழங்கிவிட்டான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிவிட்டான். உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இம்மா யபுலகன் இந்தக்கல் கிபர அஹதுஹுமா ஓ கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே உன்னிடம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வயோதிப நிலையை அடைந்து விடுவார்களாக இருந்தால் ஃபலா தகுல்லஹுமா உஃப், உஃப் என்று கூட அவங்கள சொல்லிடாத. உஃப்ன்னா நம்ம தமிழ் அப்படியே மொழிபெயர்த்தால் சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், அவர்களுக்கு நீ சொல்லிவிட வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, அந்த பெற்றோர்களை நீ எப்போதும் என்ன செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டாம். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அந்த பெற்றோர்களிடம் மரியாதையான வார்த்தைகளால் பேசு. வக்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, கருணையின் காரணமால் பணிவின் ரெக்கையை அவர்களுக்கு பணித்து கொடு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அது மட்டும் இல்லை, நீ அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய். யா அல்லாஹ், சின்ன வயதில் என்னிடம் இவர்கள் இரக்கம் காட்டியதை போன்று நாயனே என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் குறித்து பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் சொல்லி தருகிறான் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் நமக்காக சிரத்தைகள் எடுக்கின்றார்கள். மனைவியில் நல்ல மனைவி கெட்ட மனைவி சொல்லலாம், கொஞ்சம் தப்பான ஆளன். நண்பனில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் சொல்லலாம். மனைவியில் அழகான மனைவி அழகில்லாத மனைவி சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு பிள்ளை எங்கள் உம்மா அழகில் எனக்கு வேற உம்மா தான்னு சொல்லுமா. ஒரு புருஷன் சொல்லுவான், நீ வேற வேற ரொம்ப அசிங்கமாக இருக்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்பா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலம்மா. எவ்வளவு ஒருத்தன் எவ்வளவு ஒருத்தி எங்கள் உம்மா பார்க்க அவ்வளவா நல்லா இல்லை. இந்த உலகத்திலேயே மிக அழகு எங்கள் உம்மா தான். அவள் தான் என் மனசில் மகாராணி. அவள் அங்கவீனர்களாக இருக்கலாம், வயசில் இந்த கொட்டானாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், மூக்கரையாக இருக்கலாம், ஊமையாக இருக்கலாம், குருடாக இருக்கலாம், குஷ்டரோகம் பிடிச்சிருக்கலாம். யாருமே தாயை என்ன செய்ய மாட்டாங்க, அசிங்கம் என்று ஒதுக்க மாட்டாங்க. நல்ல தாய் தான் உலகத்தில் நல்ல தாய், நல்ல தகப்பன். அவங்க வேற வேற தவறுகள் செய்யலாம், ஒரு விரல் விதிவிலக்கா கோடியில் உண்டு, எங்கேயாவது உண்டு சில தப்பான தாய்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பெற்றவர்கள் பெத்த பிள்ளைகிட்ட எப்போவுமே நல்லா தான் நடந்துக்குவாங்க, எப்போவுமே நல்லா தான் நடந்துக்குவாங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பல உறவுகளை சந்திக்கிறான், பல நட்புகளை அணுகிறான். நம்ம விரும்புகிற நம்முடைய மனைவி, நம்ம விரும்புகிற நம்முடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நம்முடைய பாய் ஃப்ரெண்டு, நம்மளை விரும்பின கணவன். நீ எப்படி என்னை விரும்பின? மூக்கு முடி நல்லா இருந்துச்சு, உன் நடை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பட்டிருந்துச்சு, உன்னுடைய சிம்பிள், நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, நீ சோஷலிசமாக பழகிறது, நீ கேஷுவலாக இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னுடைய முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன் பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருந்துச்சு. இப்படி தானே சொல்லி நம்மளை விரும்புகிறாங்க. நம்முடைய வயது, நம்முடைய இளமை, நம்முடைய தோற்றம், இதிலெல்லாம் நம்ம ஒருத்தர் விரும்புவோம். ஆனால் நம்மளை எதுவுமே தெரியாமல், நம்மளை யாரெண்டே தெரியாமல் நம்மளை விரும்பின ஒரு உறவு இருக்குமென்றால் நம்முடைய தாயும் தகப்பனும் தான். கர்ப்பத்தில் குழந்தை என்கிற மெசேஜ் மட்டும் தெரிஞ்சால் மாதவிலக்கு நின்று போச்சு, காட்டை வச்சு பார்த்தா பாசிட்டிவ், பிள்ளைக்கு நின்றுட்டு அப்படி என்று தெரிஞ்சால் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இது என்ன பிள்ளைன்னு தெரியாதுங்க, என்ன பிள்ளைன்னு தெரியாது, எப்படி பிள்ளைன்னு தெரியாது, கருப்பா சிவப்பான்னு தெரியாது, குருடா முடமா சுத்தியா எதுவுமே தெரியாதுங்க. என் பிள்ளை அப்படி என்று ஒரு தாய் வயிற்றில் நம்மளை சுமக்க தொடங்குவாள், தகப்பன் தலையில் நம்மளை சுமக்க தொடங்குவான். ஒரு தாய் வயிற்றிலையும் தகப்பன் தலையிலையும் தான் சுமக்கிறான். ஒரு தகப்பன் ஒரு குழந்தைக்காகத்தான் ஓவர் டைம் வேலை செய்கிறான், ஓடி ஓடி வேலை செய்கிறான், வெயில் பார்க்காம வேலை செய்கிறான். இந்த மாதம் நாட்டுக்கு போக இருந்தவர் இன்னொரு வருஷம் கழித்து போவோம், கொஞ்சம் பெனிஃபிட் கூட கிடைக்கும், சம்பள உயர்வு வர மாதிரி இருக்குது என்றெல்லாம் நிற்கிறது. டயர்டாக இருந்தாலும் டெப்லெட்டை போட்டுட்டு வேலைக்கு போகிறது, கஷ்டமாக இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு வேலை செய்கிறது அந்த குழந்தைக்காகத்தான். அவர் எப்போவுமே தலையில் சுமந்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் நமக்கு முன்னே காட்டிக்க மாட்டார். இதுதான் தகப்பன்.
தாய் வயிற்றில் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிறா. எப்படி ஒரு மனநிலையில் ஒரு தாய் நம்மளை வயிற்றில் சுமப்பா தெரியுமா? நம்ம யாராவது கீழே விழும்போது, வேகமாக விழும்போது, ஒரு நொடியில் விழும்போது நம்ம தலையை தூக்குவோம், தலையை பொத்துவோம், தலையை பார்த்துக்குவோம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழும்போது சுப்ஹானல்லாஹ் வயிற்றை மட்டும்தான் பொத்துவா. அவளை பற்றி அவள் யோசிக்கவே மாட்டாள். என் தாயும் அப்படித்தான், உங்கள் தாயும் அப்படித்தான். அவள் கீழே விழும்போது வயிற்றைத்தான் பார்ப்பா. என் பிள்ளை என்று. தலை பட்ட பரவாயில்ல, கால் உடஞ்சி பரவாயில்ல, கை உடஞ்சி ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. மசட்டையில் சாப்பிட முடியாமல் இருக்கிறவ சாப்பிட்றதுங்கிறது உசுர் போகிற ஒரு மசட்டையாக வாந்தி வர ஒரு ஃபீலிங் வரும். மூத்தவங்க சொல்லுவாங்க, வகுத்தில் இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஆகப்போது போகுதுடி அப்படின்னு சொன்னால் விஷத்தை சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைக்காக நான் தயார், பிள்ளைக்காக நான் இந்த மருந்தை குடிக்கிறேன், பிள்ளைக்காக நான் வாக்கிங் போகிறேன். என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 10 மாதம் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கிற காலங்களில் செய்யக்கூடிய தியாகத்தை எப்பயாவது நம்முடைய உம்மா நம்மளை உட்கார வச்சு, நான் உனக்காக இன்னும் கஷ்டப்பட்டேன், இப்படி அழுதேன், இப்படி வேதனைப்பட்டேன் என்று ஒரு நாள் சொல்லியிருப்பாவா? அதுதான் இஹ்லாஸ். நம்முடைய நண்பன் சொல்வான், 2 மணி நேரமாக உனக்காக காத்துக்கிருந்தேன்டான்றான். நம்முடைய நண்பன் சொல்லுவான், நம்மளோட பொண்டாட்டி சொல்லுவான், விடிய விடிய தூங்கல, நீங்கள் வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்பா. எப்போயாவது நம்மளோட உம்மா பாப்பா சொல்லியிருப்பாங்களா, நானும் பாப்பாவும் எத்தனை நாள் முழிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் உனக்காக ஓடினேன் தெரியுமா, எத்தனை நாள் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத உனக்கு தந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிருந்தோம் தெரியுமா? எதுவுமே ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, சொல்லி காட்டவும் மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய எல்லா தாய்மார்களும் அந்த கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எப்போ ட்ராவலிங் முடியும், இந்த பேக்கத்துக்கு கீழே வைக்க காத்துக்கிட்டு இருப்போம், ஃப்ரீயாக இருக்கணும் என்று நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் 10 மாதமாக நம்முடைய தாய் நம்மளை வயிற்றுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருப்பாள். உள்ளே இருக்கிற குழந்தை 4 மாதம் தாண்டும் போதும் மெதுவாக உதைக்க தொடங்கும். அந்த உதைக்கும் போதும் பிள்ளை பிறலும் போதும் பிள்ளை துடிக்கும் போதும் அந்த தாய்க்கு ஒரு வேதனை கூடும். இதில் ஆச்சரியம் என்னென்றா, 2 நாளாக பிள்ளை துடிக்கலண்டா வேதனை இஞ்ச கூடிடும், மனசு வலிக்க தொடங்கி. என்னாச்சு பிள்ளை துடிக்கல? உடனே டாக்டர்கிட்ட போய், பிள்ளை துடிக்கல டாக்டர். சந்தோஷம் தானே, பிள்ளை துடிக்காட்டி வலி இல்லை தானே? இல்லை எனக்கு வலிக்கட்டும், என்ற பிள்ளை துடிக்கட்டும், டாக்டர் பாருங்க, அவர் ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளோட ஹார்ட் வேலை செய்து இந்த மருந்தை சாப்பிடுங்க. பிள்ளை துடிச்சு வலிச்சா சந்தோஷம். இதுதான் நம்முடைய தாய். இன்னும் நம்மளை காணவே இல்லை. நம்ம எப்படி பிறக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற எதுவுமே தெரியாமல் நம்முடைய தாய் நம்மளுக்காகவும் நம்முடைய தகப்பன் நம்மளுக்காகவும் வாழ்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்? ஒரு தாயிடம் நீங்கள் நல்ல முறையில், தகப்பனிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லிட்டு தாய்க்கு அடுத்ததாக சொல்கிறான், பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், தாயை பற்றி தான் சொல்றான். உன்னை கஷ்டத்தோடு சுமந்தால், கஷ்டத்தோடு ஈன்றெடுத்தால், உனக்கு பால் கொடுத்த காலம் மொத்தம் 30 மாதங்கள், சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவளிடம் நீ நல்ல முறையில் நடந்துக்குங்கிறான். தாயையும் தகப்பனையும் சொல்லிட்டு தனியாக தாயை பிரிக்கிறான். தாய்க்கு முதலிடம் இஸ்லாம் கொடுக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நான் ரொம்ப நெருக்கமான தோழமை வைத்துக்கொள்ள தகுதியான உறவு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக், உன் தாய் என்றார்கள். சும்மமன், அதுக்கு பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக், அடுத்ததும் உம்மா தாண்டா அப்படிங்க. சும்மமன், மூன்றாவது யார் யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தாய். சும்மமன், 4வது யார் யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தகப்பன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ தாய் சாதாரணமானவ கிடையாது. நம்ம மறுபடி 3 தடவை அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் நட்பு பாராட்ட வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும் என்றால், தாங்க வேண்டும் என்றால் அது உன் தாய். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? படைச்ச ரஹ்மானுக்கு தெரியும், ஒரு தாய் எடுக்கக்கூடிய சிரமத்தை வேறு எவங்களும் எடுக்க முடியாது, எவங்களும் இருக்க முடியாது. ஒரு பிரசவ வலியை
நம்ம சும்மா சொல்லிட்டு விடுறோம், ஒரு பிரசவ வலியை நம்ம சொல்லிட்டு விடுறோம். ஐரோப்பிய நாடுகளில், நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சில நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். அங்கே இஸ்லாம் இருக்குதோ இல்லையோ, மனைவி கிட்ட நல்லா நடக்கக்கூடிய கணவன் தான் அதிகமாக இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், அங்கே பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணினா புருஷன் பக்கத்தில் இருக்கணுங்கிறது கட்டாயமான சட்டம். புருஷன் பக்கத்தில் இருக்கணும். தொப்புள் கொடி அவர் கையால் தான் வெட்டணும். அப்போ அந்த நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் இருந்து போனவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இங்கேருந்து போனவங்க சொன்ன தகவல் தான். அந்த நாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த லேபர் ரூமில் புருஷனை பக்கத்தில் வச்சு தான் அந்த குழந்தை பெற்றுக்குவாங்க. அன்னைக்கு தான் அந்த புருஷனுக்கு தெரியும் நம்முடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது அவள் துடிக்கிற துடி, அவள் உயிர் கடைசி இடத்துக்கு போய் திரும்ப வருதே, செத்துருவா அப்படின்ற அந்த மெஷின் நேர்கோடாகி தலையை பிச்சுக்கு டாக்டர்ஸ்மார் ஓடும்போது பக்கத்தில் இருக்கிற புருஷன் பதறுவான், மூச்சு நின்றும் மறுபடி அப்படியே வேலை செய்ய தொடரும். அவள் செத்து போவா, ஆனால் மீண்டும் உயிர் பெறுவான். பழையவர்கள் சொல்லுவாங்க மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பெற்ற தாயை மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க. செத்து பிழைப்பா. அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் அவ்வளோ வேதனைகளை தாங்குறான். உடல் வேதனை மட்டுமில்லை, மனசால ஒரு வேதனையை நம்முடைய தாய்மார்கள் தாங்குறாங்க. நம்முடைய தாய் தெருவுக்கு ஒரு மீன் வென்றாலும் மொக்காடு சரியாக போட்டு உடலை சரியாக மறைச்சி கழுத்தை சரியாக பிடிச்சி, இது எவ்வளோ வாப்பா மீன் என்று கேட்ட நம்முடைய தாய் நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக ஒரு அந்நிய ஆணிடம் நிறுவனமாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு வலியை தாங்கியிருப்பாங்க மனசால. உடல் வலி அது வேறு, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் சுட்டிச்சு போறது வேறு, அதோடு சேர்த்து மனசு துடிக்கும். நான் அந்நிய ஆணுக்கிட்ட நிற்கிறேனே, என்ன இன்னொருத்தன் பார்க்கிறான், கை வைக்க கூடாத இடத்துக்கு கை வைக்கிறானே. நமக்காக செத்து நமக்காக மனசு நொந்து அந்த தாய் நம்மளை பெற்றெடுக்கிறான். ஒரு வியோஜி நெருங்கின நண்பர் அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை பிறப்பு வலியை வெட்டி கீறி அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுப்போம். அதை திரும்ப தைக்கணும். உடம்புலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். உடம்புலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். எந்த ஒரு மரத்து போடுற இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு மயக்க மருந்தோ கொடுக்காம அதை மறுபடி நாங்கள் தைக்கணும். தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதனால் தாங்க முடியாது. அந்த டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த நர்ஸ்மார் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த குழந்தையை தொடச்சி தொப்புள் கொடியை வெட்டி கிளிப்பை போட்டுட்டு அந்த குழந்தையை தூக்கி அவன் நெஞ்சில் தூக்கி முதல்ல இப்போ தான் காட்ட போகிறாங்க. சாதாரணமாக ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக இவ்வளவு வலியை தாங்குறவ சைக்காலஜிக்கலாக அதை வெறுக்கணும். மனுஷன் அப்படித்தானே, நமக்கு வேதனை தர்றதுக்கு இதுதான் காரணம் என்றால் அதை வெட்டணும் என்று தானே சொல்லுவோம். ஒரு விரல்ல காயம் வந்து குத்துது தாங்க முடியலன்றா இந்த விரலை வெட்டி எறியணும் போல இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுனால தான், வயிற்றில் சுமந்ததுனால தான் இவ்வளவு வலி, என் கண்ணில் கூட இந்த பிள்ளையை காட்டக்கூடாதுன்றதானே சொல்லணும். அல்லாஹ் அந்த மனசை எப்படி மாத்துறான் தெரியுமா, அந்த பாசத்தை எப்படி புரட்டுறான் தெரியுமா? அவ்வளவுக்கு காரணமான அந்த பிள்ளையத்தான் கண்ணை முழிச்ச உடனே தாய் கேப்பா, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்க? அவளுக்கு பிறந்த குழந்தை அங்கவீனமா பிறந்தாலும் அதான் எனக்கு, கருப்பா பிறந்தாலும் அதான் எனக்கு. அம்மா உன் பிள்ளை நல்லா இல்லை, பார்க்கறதுக்கு லட்சணமா இல்லை, வேணும்னா மாத்தி தரட்டுமா? என் பிள்ளைய தாங்க. அந்த பிள்ளையை தூக்கி அவ வயிற்றில் வச்சு அந்த பிள்ளையை அவ பார்க்கும்போது தைப்போம், வலி விளங்காது. அந்த வெட்டி நேரத்தை தைக்கிற நேரம் அந்த குழந்தையை தூக்கி அந்த தாயிடம் கொடுத்தோன்னே அவ முதுகுல கையை வச்சு அந்த பிள்ளையை பார்ப்பா, பார்க்கும்போது தையல் விழும். என்ன ஆச்சரியம் மௌலவி, அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருப்பா, அந்த வலியே அவளுக்கு விளங்காது என்றால் நாங்கள் உலகத்தில் இதை விட ஒரு பாசத்தை காணல, இதை விட ஒரு பாசத்தை நாங்கள் காணல. அதுதான் தாய், அதுதான் தாய். இப்போதான் நம்மளை பார்க்குறான்.
நம்மளை இப்பதான் தெரியும் யாருண்டு. இதானா என் பிள்ளை, இதானா என் செல்லம், உடனே பேர் வச்சேன் தக்கம். இவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த பிள்ளை தான் எனக்கு செல்லம், அந்த பிள்ளை தான் எனக்கு தங்கம், இந்த பிள்ளை தான் என்னுடைய உசுறு. குழந்தைய முதல்ல தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு சில ட்ரீட்மெண்ட்கள் நடக்கும், சில டெஸ்ட்டுகள் நடக்கும். தாய்ப்பால் ஒழுங்காக வருதா இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. டிக்கெட்டை வெட்டி வீட்டை அனுப்பும்போது பாரம் தூக்கக்கூடாது. ஒரு தண்ணி கிளாஸை தூக்கினா கூட தையல் போட்ட இடத்துல ரத்தம், சீசர் பண்ணின இடத்துல வலிக்கும், கவனம், இப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. 2, 2.5, 3 கிலோ குழந்தை பிறக்குது, 2.5 கிலோ 3 கிலோ குழந்தை தான் பிறக்கும். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த தாய் தூங்க தொடங்குவாள். அதை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால் அந்த தாயினுடைய மனநிலை, ஒரு பெண்ணு எப்படி இருப்பா, அந்த குமரில் எப்படி இருப்பான்டா, அவள் படுத்துட்டாளண்டா காலத்தால் ரோட்டில் ஒரு சத்தம் கேட்கும், இல்லாட்டி பக்கத்துல ஒரு சண்டை போகும், இல்லாட்டி ஒரு ஊடு பற்றி ஆக்கள் கத்திருப்பாங்க, ஓடி இருப்பாங்க, அவளை பாட்டுக்கு படுத்திருப்பாள். ஆனால் பிள்ளை ஒன்று பெற்றதுக்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தை மேலே ஒரு கவனம் வச்சுக்கிட்டு தூங்குவாள். அந்த கையை அப்படி வச்சுக்குவாள். அந்த குழந்தை காலை உசுப்பும், கொஞ்சம் அப்படி எண்ணும், கண்ணை முடிச்சிடுவாள். பிள்ளை அப்படின்னு, பிள்ளை அப்படின்னு தூக்கம் இல்லாமல் இருக்கும், வலி வேதனைகளோடு இருக்கும், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், அசந்து தூங்க வேண்டிய நேரம். ஆனால் அவளால் தூங்க முடியாமல் தூக்கத்தை அலைச்சி பிள்ளைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தாய். இப்போ நான் சொல்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கூட இருக்கிற உம்மா, கூட இருக்கிற மாப்பிள்ளை, கூட இருக்கிற மதினி, இவங்கெல்லாம் தூங்குகிற ஒரு நேரம் பெறும், தூங்கிடுவாங்க. ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்காக கத்து. இந்த சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசுல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாய்ப்பால் கொடுத்தோம்ங்கிறத சொன்னால் கண் படும். அப்படி பிள்ளை தாய்ப்பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தாய் அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். எல்லாரும் தூங்கிடுவாங்க, குழந்தை அழும், எல்லாருக்கும் தூக்கம் பெய்திரும். அந்த குழந்தை அழுகை சத்தத்தில் முதல் கண்ணை முழிக்கிறவள் அந்த தாய் தான். இப்போ அவள் எழுந்து மெதுவாக இழுகி அப்படியே முதுக கட்டியில் சாச்சி அல்லது சுவரில் சாச்சி அப்படியே இருந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய கண்ணை மூத்தி உதட்டம் மடித்து வலியை தாங்கி இழுத்து, ஒரு தண்ணி கிளாஸ் தூக்கக்கூடாதுன்று டாக்டர் சொல்லியும் அந்த 2.5-3 கிலோவை அப்படியே வலியோட தூக்கி நெஞ்சு வரைக்கும் வசத்தி அதுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்புறமா தன் வலியை பார்க்கக்கூடியவள் தான் என்னையும் உங்களையும் பெற்றத்தார். ஏன்னா புள்ள அழுவுது, அந்த புள்ள அழக்கூடாது, அதுக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும்ங்கிறதுக்காக செத்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தரலாம். நம்மளை பெற்ற தாய், நம்ம கல்யாணம் முடிச்ச நம்ம மனைவி இதைத்தான் பண்ணுறான். இப்போ அவன் புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதும் இல்லை, பிள்ளைகளை வளர்த்துட்டு தாய் நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணினேன் தெரியுமாடான்னு சொல்கிறது இல்லை. அந்த தாய் அந்த பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்குறேன். இதான் ஒரு தாய். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது சுகம் இல்லாமல் போச்சு, அம்மா ஒரு புறம் பாப்பா ஒரு பக்கம், பிள்ளை நடுவில் தொட்டு பார்த்து விடிய கழிச்சிட்டு இருப்பாங்க. காலையில் அவர் வேலைக்கு போகணும், பாப்பா அவருக்கு தூக்கம் வராது, துணியை நிலச்சி வச்சு ஒத்தி விடியட்டும் ஹாஸ்பிட்டல் போக ஒத்தி தொட்டு பார்த்து அந்த புள்ள நித்திர கண்ணில் மெதுவாக சிரிக்கும். அந்த சிரிப்பை ரசிச்சு அந்த காலை கொஞ்சி கையை கொஞ்சி உடம்பு தொட்டு பார்த்து உடம்பு முழுக்க தடவி பார்த்து வேற எங்கேயாவது ஏதாவது இருக்குதான்னு பார்த்து, எங்கேயாவது ஒரு கொப்பளம் வந்திருக்குமா, ஒரு சின்ன எறும்பு கடிச்சிருக்குமா, அந்த உடுப்பை தட்டி துறைச்சி அந்த பிள்ளைய கண்ணாலேயே பார்த்து நிமையாலேயே மூடிக்கிட்டு விடிய இருப்பாங்க. புருஷன்கிட்ட பொண்டாட்டி சொல்லுவா, நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லடி நீ கொஞ்சம் தூங்கு நான் பார்த்துக்கிறேன். நமக்காக சண்டை செஞ்சு போட்டி போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டது தான் நம்முடைய தாயின் தகப்பன். எப்பயாவது இதை நம்ம யோசித்து பார்த்தோம். நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கோம், நமக்கு புள்ள பிறந்திருக்கங்க கொலையாவது நம்மளோட உமா பாப்பா என்ன பாடுபட்டு இருப்பாங்கங்கிறத யோசித்து பார்த்தோமா?
இப்படி ஒரு தாய் ஒரு தகப்பன் அந்த பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் அவங்க ஆளுக்கால் என்ன செய்வாங்க, தியாகங்களை செய்வாங்க. இதை நம்மக்கிட்ட சொல்கிறதில்ல. நமக்கு ஒரு வருத்தம் வந்துட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது, நம்மளுக்காகவே இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 30 லட்சம் ரூபா செலவாகும். பிறந்த குழந்தை ஒரு கிழமை தான் கண்ட உறவு, ஒரு கிழமை தான் கண்ட உறவு. 30 லட்சம் இருக்கிற ஊடுவளவை விற்றா தான் முடியுமெண்டா விற்பாங்க. டாக்டர் சொல்லுவான், இன்கேஸ் சக்ஸஸ் ஆகாமலும் விடலாம், பரவாயில்ல பரவாயில்ல, வந்தாலும் போனாலும் இந்த ஊடுவளவு தேவையில்லை, அந்த பிள்ளான் தேவை, மௌத்தானாலும் பரவாயில்ல, நாங்கள் கடைசி முயற்சி செய்யலாம் போல் இருக்குத்தானே செய்வோம். இப்போ நாம் நடுத்தெருவுக்கு வந்து ஒரு 4 நாள் 3 நாள் கண்ட உறவுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு உறவு நம்முடைய தாயின் தகவல். வளர்ந்து வந்த நமக்கு குடும்பத்திலேயே உதவி செய்ய மாட்டான். காக்காவுக்கு ஆப்ரேஷன், தாத்தாக்கு ஆப்ரேஷன், பெரியாப்பாவுக்கு ஆப்ரேஷன். குடும்பக்காரனே நைஸா கொஞ்சம் நேரத்தோடு சொல்லிக்கலாம், இப்போ உம்ராவுக்கு போய் வந்த காசி முடிஞ்சு என்று சொல்கிற காலம் இன்னதான் கண்ட உறவு. அது தப்பும் தப்பாம விடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருக்கிற வீடு வளவை விற்று இதை செய்வோம்னா செய்யும். இதுதான் அந்த தாயின் தகப்பன். வழங்கிட்டா, இந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்காக அணுவா என்னெல்லாம் செய்ய முடியும் அதை செய்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தாலா அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி உங்களுடைய பெற்றோர்கள், சூரத்துல் லுக்மான்ல உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அல்லாவுக்கு இணை வைக்க சொன்னால் அப்போ மட்டும் கட்டுப்படாதீங்க, மற்ற விஷயங்களில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறான். அப்போ பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வரல, நீங்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்த, நல்லா நடந்துக்கணும். அல்லாஹ்வின் விரோதி முஷ்ரிக், நான் அவனை பார்த்துக்குவேன், அது நான் பார்த்துக்கிறேன், நீ நன்றியோட நடந்துக்க, உன்னை பெற்றவ உன்னை வளர்த்தவ, இணை வச்சுட்டா நான் பார்த்துக்கிறேன், அது நானும் அடியானும் பார்த்துக்கிறேன், நீ முதல் நல்லா நட. இணை வைக்கிற பெற்றோர்கள் முஷ்ரிக்கு, நல்லா நட, கொடுக்கல் வாங்கல சரியாயிரி, சாப்பாட்டை கொடு, உடுப்பை கொடு, நல்லாயிரி. அவங்க உன்னையும் இணை வைக்க சொல்லி சொன்னா அப்போ கட்டுப்படாது, அதுக்கு மட்டும் கட்டுப்படாத, மற்ற விஷயங்களில் நல்லா நடந்துக்க. இது சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அப்போ அந்த அளவுக்கு இந்த உறவை அல்லாஹ் தாலா உயர்த்துறான். அவ்வளோ உயர்ந்த ஒரு மகிமையை இந்த பெற்றோர்களுக்குத்தான் அல்லாஹ் தாலா கொடுக்குறான். இதோட நின்றுடல்ல, அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் அந்த பெற்றோர்களினுடைய தியாகம் அளப்பரியது. கணக்கு பார்த்தாங்களா, எழுதி வச்சாங்களா, எவ்வளவு செலவழிக்கும்ங்கிறத நோட் பண்ணினாங்களா, பிள்ளை 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 என்று தான் யோசிப்பாங்க. வளர 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 நம்முடைய முகத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் நம்முடைய பெற்றோர்கள். சில பிள்ளைகள் பெற்றோர்களுடைய நடவடிக்கைகளை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, கடுகடுப்பாக நடக்கிறாங்க. என்னோடவளுக்கு இரக்கம் இல்லை, எங்கள் வாப்பாக்கு என்னோட இரக்கம் இல்லை, எங்கள் உம்மாக்கு என்னோட இரக்கம் இல்லை. பிள்ளைகளுக்கு தெரியாது. அதான் இந்த தலைப்பில் அடுத்த பக்கம், பிள்ளைகளுடைய மனோநிலை நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய பெற்றோர்கள் நம்மகிட்ட கடுகடுப்பாக நடக்கிறாங்கன்னு இரக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இரக்கத்தால் தான் கடுகடுப்பாக நடக்கிறாங்க. உங்களை திருத்தணும், நீங்கள் தவறிடப்படா, உங்களுக்கு ஏதாவது பிள்ளை நடந்துடக்கூடா ரெண்டா கடுகடுப்பாக நடப்பாங்க. செல்லமாக வளர்த்த பிள்ளை தான் ஒரு அவுட்லுக் வந்துட்டு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அவுட்லுக் வந்துட்டு, என்ன விடத்தை நிற்கிற உள்ளுக்கு போ பண்ணுருவான். ஏன் உம்மா உருக்கினா? உம்மாக்கு என்னோட இறக்கம் இல்லை, இவ்வளோ பேருக்குள்ளே உருக்கிட்டா. இறக்கத்தில் தான் சொன்னேன், உனக்கு ஒரு அவுட்லுக் வந்தது உனக்கு தெரியாது. 4 பேர் பார்ப்பான், அந்நியன் ஒருத்தன் பார்ப்பான், அதை தாய் தாங்கிக்க மாட்டா. இது நம்முடைய பிள்ளைக்கு ஆபத்து, தனியாக பயணம் கூடாது, நைட் கிளாஸ் தேவையில்லை, ரோட்டில் தேவையில்லை, இந்த கூட்டாளி உறவு நல்லமில்லை, இந்த பிள்ளை வந்து கிசு கிசுக்குது, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இது பெரிய வயசு கூடின உறவு, இது தப்பு. இதெல்லாம் பார்க்குற தாய் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நடப்பாங்க, கடுகடுப்பாக நடப்பாங்க, அடிக்கவும் செய்வாங்க. அது பாசத்தினால். அது பிள்ளைகள் தப்பாக விளங்குது, பிள்ளைகள் தப்பாக விளங்குது. இந்த தகப்பன்
இந்த தகப்பன் எப்படி நடந்துக்குவான்? ஒரு தகப்பன் எப்படி நடந்துக்குவான்? பெண்கள் கண்ணுக்கு முன்னாடி அழுதுருவாங்க. நம்மளோட உம்மா அப்ப அண்ணா கண்ணால் தண்ணி ஓடும், அப்போ அழுவாங்க. பெண்ணுக்கு மறைக்க தெரியாது, அப்பவே சொல்லிக்குவாங்க, என்னடி நீ இப்படி செஞ்சேன்ருவாங்க. உன்னை நினச்சி இன்னைக்கு இப்படி நெஞ்சு பொறுக்குதுடி அப்படியம்மாங்க. நம்முடைய பாப்பாம்மா இருந்த ஆண்களுக்கு முன்னாடியெல்லாம் அழ வெக்கம், அழமாட்டாங்க, அழுகையை சும்மா கல் மாதிரி அடக்குவாங்க. ஆண்கள் அழக்கூடிய இடம் இந்த பள்ளிவாசல். ஒரு வயலோர், ஒரு கடற்கரையோர், ஏதாவது ரோட்டு போய் முடிகிற ஒரு இடத்த பைக்கில் கொண்டு நிப்பாட்டிட்டு கையை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பார் நம்மளோட பாப்பா. சுஜூதில் எத்தனை பேர் அழுகுறாங்கங்கிறது பள்ளிக்கு வர எங்களுக்கு தான் தெரியும். தொழுதுட்டு எல்லாரும் போனது போகிற ஒரு ஆள் துவாவுல நின்று அழும். இந்த பிள்ளைக்காக துவா கேட்டுக்கு நிற்கணும். உங்களுக்கு முன்னாடி நம்முடைய வாப்பா அழமாட்டார், நமக்கு முன்னால் அழுகுறதில்லை. பிள்ளைகள் தூங்கும், பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, நெலும்பு வலையை கட்டி விடுற மாதிரி அந்த ரூமுக்கு போய் இந்த பிள்ளைட முகத்தை பார்த்து, ஒரு குமர் பிள்ளை முத்தமிட முடியலை. அந்த வாப்பா அந்த பிள்ளை தூங்கினோம் சொந்து தூங்கும்போது அந்த ரூமில் போய் பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி கொண்டாட்டிக்கிட்டே செல்லாமல் செல்ல தகப்பன் உள்ள போய்த்துருவான். நெலும்பு வலையை சரியாக்குற மாதிரி அந்த பிள்ளைட நெட்டி அப்படியே தடவி விட்டு தள்ளி நின்று அந்த பிள்ளையை பார்த்து, இப்படி தூங்குறாள் என்ற பிள்ளை. பகல் கூட நான் திட்டிட்டேன், நான் கொஞ்சம் அடிச்சிட்டேன். இந்த பிள்ளைக்கு வலிச்சிருக்கும் வேண்டு அந்த காலை பிடிச்சி அந்த ரூமில் நின்று கண்ணீரை பொழிச்சு அப்படியே ஊற்றி அழுது அழுது தூக்கம் இல்லாமல் நம்முடைய பாப்பா இருக்கிறது தூங்கின பிள்ளைக்கு தெரியாது. காலையில் எழுந்ததும் அந்த காட்டு மிராண்டி உசுரோடு இருக்கானா செத்துட்டானான்னு நினைக்குது பிள்ளை. ஏன்னா நேற்று ஏசினதானே. ஆனால் அடித்த கையை தூக்கி சுவரில் அடிச்சு இந்த கையால் அடிச்சுட்டேன் என்று அழுகிற தகப்பனை நீங்கள் காணலை. அது நீங்கள் தூங்கின நேரம், நீங்கள் இல்லாத நேரம். ஒரு தாயின் தகப்பனும் ஒரு பிள்ளையை அப்படித்தான் பழக்கிறாங்க. ஒரு பிள்ளை அப்படியே குமராயிட்டு விரக்கொள்ளதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடணும், என்ற பிள்ளை நல்லா இருக்கணும் என்றுதான் ஒரு தாயும் தகப்பனும் ஏங்குறது. சின்ன வயசுலேருந்து கலர் தெரியாத நேரம், டிசைன் தெரியாத நேரம், அளவு தெரியாத நேரம், கடையாக ஏறி இறங்கி அந்த பிள்ளைக்கு உடுப்படுத்து கொடுத்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்ல ஷூ நல்ல புக் அதுக்கு முடியுமான அளவுக்கு செலவழித்து யூனிஃபார்ம் வேண்டி கொடுத்து இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு மொழி கொடுத்து அந்த பிள்ளைக்கு சட்டம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு பேச்சு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? தெரியும் தானே. ஆனால் அந்த பிள்ளையை செய்யக்கூடிய ஒரு தவறு காதல். உலகத்திலேயே ஆக பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அதுக்கு அடுத்த ஆக பெரிய பாவம் காதலித்தல். இதை இஸ்லாமிய மார்க்கமே சொல்லுது. காதலித்தல் என்றால் என்ன தெரியுமா? உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்தல். காதலிக்கிறத போல பெற்றோர்களை சித்திரவதை செய்யக்கூடிய வேற எந்த வழியும் உலகத்தில் கிடையாது. சில வீடியோக்கள் வரும், பெத்த தாய் தகப்பனை போட்டு அடிக்கிறது, கதிரையில் இருந்த மாதிரி உதச்சி விட்டு தள்ளி விடுறது, பிடிச்சி கட்டி எடுத்து குத்துறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாங்கலாம், இதெல்லாம் தாங்கலாம். ஆனால் ஒரு பிள்ளை காதலிச்சு ஓடி போகிறத, இன்னொரு ஆம்பளையோட பேசிட்டு இருக்கிறத, வீட்டுக்கு ஃபோனை மறைச்சி வச்சுக்கிறத ஒரு தாயின் தகப்பனும் அறிஞ்சிட்டாங்கண்டா அவங்கள வெட்டி அறிஞ்சா கூட தாங்கியிருக்கலாம். இப்போ தாங்க முடியாது. எப்படி செத்து போவாங்க தெரியுமா? எப்படி நம்பி வளர்த்த பிள்ளைகள். ஒரு பிள்ளையை வளர்க்குறதுல ஒரு தாயின் தகப்பனும் என்ன லாபம் அனுபவிக்கான்னு சொல்லுங்க? உழைக்கிறதை எல்லாம் கொட்டி 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 ஓடி ஓடி வேர்த்து ரத்தம் சிந்தி உழைச்சி கொட்டி சேர்த்து கட்டி அம்புட்டையும் அப்படியே உதறி போட்டுட்டு கபன் சீலையோட தானே கபருக்குள்ள போகுது ஒரு தாயின் தகப்பன். யாருக்கு இந்த சொத்துக்கள்? எதுக்கு இதுகள் எல்லாம்? பிள்ளைகளுக்கு தானே. பார்த்து பார்த்து கொடுத்துட்டு சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் பிள்ளைகளுக்கு தானே. அந்த தாய் தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போறண்டா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு தாய் என்னட்ட வந்தா, ஒரு ஃபோனை கொண்டு வந்தா, லவ் பண்ணினாள், ஓடி போனாள், பிடிச்சிக்கு வந்தோம். அவன் நல்லவன் இல்லை, அவன் தூள்காரன், அவன்
ட்ரக்ஸ் பாவிக்கிறவன், அவனுக்கு நேரத்தோட பொம்பளை தொடர்புகள் இருக்குது. நான் எவ்வளவு சொல்லியும்போல் கேட்கல, பிடிச்சு கொண்டு வந்து வச்சோம். திரும்பியும் அவன் ஃபோன் கொடுத்துருக்கான். எனக்கு டவுட்டு வந்துட்டு இந்த ஃபோனை பிடிச்சிட்ட மௌலவி. ஆனால் இந்த ஃபோனில் அவள் வாட்ஸ்அப் கொண்டு ஓப்பன் பண்ணி அவனோட பேசினத்தை கேட்டேன் மௌலவி. எனக்கு இனி தாங்க இல்லை மௌலவி என்று அந்த வாய்ஸை போட்டு காட்டுறாள். இவ சொல்கிறா, அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டு அலுமாரி எல்லாம் தேறா, எனக்கு பயமாக இருக்கு, ஃபோன் பிடி வட போகுது போல இருக்கு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வந்த நின்றா அவளை கழுத்தில் கல்த்தியால் குத்தி அவளை கல்லை கட்டி கடலை இறக்குவேன் என்று சொல்கிறான். அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுது, முதல்ல அதை செய். இது என்ன பிள்ளை? அவள் செத்து போனாள். அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்தேன்? இதுக்குள்ள அந்த பிள்ளை ஒரு நோயாளி. அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க. எப்படி என்றால் ஒரு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா அந்த பிள்ளைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க பல வருஷமாக. அந்த பிள்ளை அந்த வேலையை பார்த்துருக்கு. பாப்பா ஒரு நெருப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். இந்த பிள்ளைக்குத்தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செலவழிச்சிட்டு இருக்கிறோம், வீடு கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு தருதலையை காதலிச்சதும் இல்லாமல் இந்த பெத்து வளர்த்த தாயை அவன் கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான், கழுத்தில் குத்தி கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான்னு சொன்னால் இந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுது, முதல்ல அதை செய். அப்போ இந்த பிள்ளைக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இப்படியான பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அல்லாஹ். இந்த வார்த்தை சொன்னால் இதை ஒரு தாய் காதால் கேட்டுட்டாலே அவளால் தாங்கலாமா? அவள் செத்துட்டாள், ஆல்ரெடி செத்துட்டாள். உசுரோட ஒரு சடமுலாக்குது. நான் கேட்டேன், இவள் தேவையா உனக்கு விடனண்டன்? இல்லை மௌலவி, அவள் கஷ்டப்படுவாள் எங்கள் அந்த தாய். இல்லை மௌலவி, அவன்கிட்ட போன அவள் கஷ்டப்படுவாள். பரவாயில்ல மௌலவி, அவன் எப்படியாவது மறப்பிக்கணும். அவன் குடிகார மௌலவி, தூள்கார மௌலவி, அவன் வயசுக்கு மூத்த மௌலவி என்றான். அப்பையும் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்று இந்த தாய் யோசிக்கா. ஆனால் அந்த பிள்ளை இவளை கடலை இறக்கணும் சின்னத்துக்கு முதல்ல அதை செய்கிறாங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸலாஸுன் லா யதுகுலூனல் ஜன்னா, 3 பேர் இருக்கிறாங்க, அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். ஒன்று முதுமினுல் ஹம்ரு, தொடர்ந்து மது அருந்துபவர்கள், போதை பாவிப்பவர்கள். 2வது அல் ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள். அப்ப இந்த நோவினை செய்த பெற்றோர்களை நோவினை செய்யறதுங்கிறது பெரிய பாவம். நம்பிக்கை துரோகம் என்றால் படைத்த ரப்ப வணங்காம விடுறது ஒரு துரோகம். படைச்சவன் அவன், இன்னொருத்தன்ட்ட போய் பிரார்த்திக்கிற, இது பெரிய துரோகம். 2வது பெத்த தாய் தகப்பனை தூக்கி எறியிறையே, நன்றி கட்டவனா நடக்கிறையே, இது அடுத்த துரோகம். அதனால தான் சொல்றேன், உலகத்திலேயே பெரிய பாவம் இணை வைத்தல், 2வது பாவம் காதலித்தல். ஒரு மாசம் பழையின, ஒரு வருஷம் பழையின, 2 மாசம் பழையின, 2 வருஷம் பழையினத்தை உங்களுக்கு மறக்கலா? 10 மாசம் வகுத்துல சுமந்து செத்து உன்னை பெத்து இவ்வளவு காலம் வளர்த்த தாய் தகப்பனை உனக்கு தூக்கி எறிய இயலும். ஏன் இந்த பிள்ளைகள் காதலை தூக்கி எறிஞ்சோட்டு வாப்பா அம்மாவோட சேர மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன செய்வான் என்று உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் இப்படி நம்பி போய் ஏமாந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த பெற்றோர்களுக்கு துரோகம் செஞ்சு காதலிச்சு ஓடி போற இந்த பிள்ளைகள் மௌத்துக்கு இடையில் அந்த வலியை அனுபவிக்காம சாக மாட்டாங்க. அவன் ஆரோடையாலும் தொடர்பாகுவான், அப்ப தெரியும் அந்த வலி. அவன் ஒருத்தியோட தொடர்பாகுவான். எனக்கிட்ட ஒருத்தி வந்து கத்தினாள், ஒரு மாற்று மத பெண்ணோட இருந்த போன்ல வீடியோ வேற எடுத்திருக்காருமா அவங்கள வீ என்று காட்டினாள். எனக்கு அவனை எப்படி என்ன செய்யறேன்னு விளங்கல. என்னடா நீ பண்ணின வேலை என்று நான் கோபப்படுறேன். அவ இன்னொரு வார்த்தை சொன்னா, கோபம் மாறி அவகிட்ட வந்துட்டு, இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் இவருக்காக செஞ்ச தியாகம் தெரியுமா, எங்க உமா அப்பா விட்டு போட்டு போனேன்டாள். அப்ப அவன் செஞ்ச சரிதான், நீங்க உமா அப்பா விட்டு ஓடினான்னு கேட்டேன். ஓண்ட இப்ப விளங்குதா வலி?
உன்னை கல்யாணம் பண்ணவன் இன்னொருத்தியோட போனதுக்கு உனக்கு இவ்வளவு வலிக்குதே, இதை விட 1 கோடி மடங்கு செத்திருப்பாங்க உன்னோட உம்மாவும் பாப்பாவும் என்னோட ஓட போல. விளங்குதான்னு கேட்டேன். இப்போ விளங்குதுண்டால் இது ரொம்ப லேட். உங்களுக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு தாய் தகப்பன் ஆரம்பத்தில் சபிச்சு விட்டுருவாங்க. இந்த சாபம் அல்லாவிடத்தில் திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஒரு 3 நாள் கணக்கை மன்னிச்சு சேர்த்துருவாங்க. ஆனால் அந்த சாபம் வேலை செய்யும். இந்த உலகத்தில் அனுபவிப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, இந்த தாய் தகப்பன் மனசு. ஒரு தாய் தகப்பன் நமக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்களே, ஒரு ஓடி போகிற புள்ள நினைக்கணும். நாம் ஒரு சுகத்துக்காக கொஞ்ச நேரத்துக்காக ஓடுறோமே, நம்மளோட வாப்பா பள்ளிக்கு போகிற இல்லையா, நம்மளோட உம்மா குடும்பத்துக்கு கதைக்கிற இல்லையா, ரோட்டுக்கு வார இல்லையா, நம்மளோட காக்காய் ஸ்கூலுக்கு போகிற இல்லையா, நம்மளோட நானா யூனிவர்சிட்டி போகிற இல்லையா, நம்மளோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை எடுக்கிற இல்லையா. ஒரு சுயநலவாதி, ஒரு துரோகி அவள். அதை கூட்டிட்டு ஓறானே, அவன் ஒரு சுயநலவாதி, அவன் ஒரு துரோகி. எப்படி சாபம் பெறும்? ஒரு தகப்பன் தற்கொலை செய்ய அனுமதி என்றால் அப்படியே குடும்பத்தோட செத்துருவாங்க. அனுமதி இல்லையே இஸ்லாத்துல. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளையால பள்ளிக்கு வராம அப்படியே சில மாசங்கள், சிலர் அப்படியே ஊடுவள வைத்துப்பட்டு ஊரை விட்டு முகத்தில் முழிக்கொன்னா, உறவுகளை சந்திக்கொன்னா, திரும்ப பள்ளிக்கு வருவார், அமைதியாயிருவார், ஒரு மனநோயாளி ஆயிடுவார். யாரு நிமிர்ந்து பார்த்தாலும் ஓ அதுக்குத்தான் பார்க்காங்க, பிள்ளோட விஷயமா கேட்க போறான், உடம்பெல்லாம் பதறும், மனநோயாளி ஆகுவான். சீனி கூடும், ப்ரெஷர் கூடும், அல்சர் கூடும், தூக்கம் போகும், ஆளு மெலிஞ்சிரும். ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் கொடுக்கிற பரிசு இது. அவக்கு என்ன, போய் ஜாலியா படுப்பாங்க, ஜாலியா போய் ரூம்ல ஹோட்டல் போட்டு இருப்பாங்க, ஹோட்டல்ல ரூம் போட்டு இருப்பாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க, அவங்க டூர் போவாங்க. அவங்களுக்கு என்ன, சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் இதை விட ஒரு துரோகம் இருக்குமா? யோசிக்க கூடாதா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றானே, சூரா ஹதீத் 22வது வசனத்தில், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலே உங்களை நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விடயங்களும் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டேனுங்கிறானே. நமக்கு 6 மாப்பிள்ளைங்கிறது அப்பவே எழுதிட்டானேங்கிறது நம்பிக்கை இல்லையா? சூரத்தில் அன்ஆம் 59வது வசனத்தில், ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாம விழாது என்று சொல்றானே, அந்த கலா கதர்ல நம்பிக்கை இல்லையா? சூரா ஹூத் 6வது வசனத்தில், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேன் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த கலா கதர்ல நம்பிக்கை இல்லையா? எழுதின மாப்பிள்ளை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இல்லையா? ஓடி போறோமே, நீ ஓடி போனதுதான் உனக்கு அல்லாஹ் மாப்பிள்ளை ஆக்கினா உண்மையிலேயே அதுதான் உனக்கு மாப்பிள்ளை. ஓடாம இருந்திருந்தா ஹலாலா கிடைச்சிருக்கும், நீ ஓடினத்தால ஹராமா கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். நீ பொறுமையாயிரு. உனக்கு இவ்வளவு செஞ்ச தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து தெரியாமலுக்கு இல்லை. இந்த பிள்ளைகளா பார்த்து முடிவெடுக்கிற நேரம் அது கல்யாணம் இல்லை, விபச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நிக்காஹ இல்லா பி வலி, ஒலி இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகாது. திருமணம் இல்லை என்ற அடுத்த விபச்சாரம் தான். ஒலி இல்லாம, ஒலி வாப்பா. ஏன் வாப்பா? ஒரு மாப்பிள்ளைய நீ விரும்பினா வாப்பா கிட்ட சொல்லு. ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா வாப்பா கிட்ட போய் கேளு. குறுக்க போய் அந்த பொம்பளை கிட்ட கேட்காது. அது உன்னுடைய கையால் ஆகாத தனம். நீ உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா, உனக்கு ஒரு கட்ஸ் இருந்தா, உனக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, அந்த வாப்பா கிட்ட போய் கேளு, எனக்கு உங்களோட மகளை தாங்கன்ட்டு. அப்போ உன்னுடைய இமேஜ் நல்லா இருந்தா நீ கேட்ப. உனக்கே தெரியும் கேட்டா கிடைக்காதுன்ட்டு. முகத்தை எப்படி பார்ப்பான்? நீங்க கல்யாணம் பண்ற நீ போட்டிக்கிற சேட்டுற விலை தெரியுமான்னு கேட்பான. நீ ஏற்கனவே தண்டாச்சோறு, நீ என் பிள்ளைய கேட்காதா? காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, மார்க்கம் உள்ள பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, கட்டித்தார நம்பான ஒரு மார்க்கம் தெரிஞ்ச தகப்பன். ஆனா நம்ம அப்படி கேட்கறது இல்லை. இப்படி போய் குறுக்கால போய் விழுகிறோம். அப்போ ஒரு தகப்பன் முடிவெடுக்கணும், தகப்பன் தான் தேடணும். ஒரு தகப்பன் பார்க்கறத ஒரு பொம்பளை பார்க்க மாட்டான். நீங்க அவன் ஹாயில ஹாய் என்று சின்னத்தை பார்ப்பீங்க. உனக்காக தெருவில் மூட்டை பைக்கில் முறுக்கி முறுக்கி காத்துக்கிறத பார்ப்பேன். நீ ஸ்கூல் காலேஜுக்குள்ள 3 பேரை ஏற்றிக்கு ரேஸ் ஒன்று ஓடினத்தை பார்ப்பேன். கையை பிளேடால வெட்டி உன்னை காணாததுக்கு என்னுடைய காதல் பரிசு என்று ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போடுவான். அதை பார்ப்பேன்.
நீ கையை அறுத்துக்கிட்டா நினைப்போ எனக்காக உசுரை விடுவார். உனக்காக உசுரை எடுக்கிறவன் தான் அறுக்கிறவன். உனக்கு தெரியாது. அறுக்கானண்டா அவன் தூள் பாவிக்கானண்டா அறுத்த மகள் உனக்கு புரியாது. உண்மையான மார்க்கம் உள்ளவனாக அல்லாஹ்வை பயந்தவனாக அவன் இருந்தா இப்படி வரமாட்டான். வாப்பா கிட்ட போயிருப்பான். அவன் தான் ஆம்பளை. அவன் தான் உன்னை வச்சு காப்பாற்றுவான். இது நம்மளோட காதில் கழுத்தில் கிடக்கிறது. முடிஞ்சா கடைசி நம்மளை விற்கிறவன். வித்த கேஸ் எனக்கிட்ட வந்துச்சு. காதலிச்சு கூட்டிக்கு ஓடி போய் அவளை காதில் கழுத்தில் கிடந்தது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அவருக்கு தூள் பாவிக்கணும். கடைசிக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அவரை பொண்டாட்டி. அதுக்கும் விலை பேசிக்கிட்டு வந்தான். அதில் அவள் தூக்கில் தொங்கி மயிரிழையில் உயிர் தப்பினாள். அவள் எனக்கிட்ட கவுன்சிலிங் அழைத்து வரப்பட்டாள். இது விளங்குறதில்ல. ஒரு வாப்பாக்காரன் பார்ப்பான். அவன் மாப்பிள்ளையை சொன்ன அவன் ஆரோடு பழகுறான் அப்படின்னு பார்ப்பான். ஒரு மாப்பிள்ளை தேற முதல்ல அவரை கூட்டாளி மாறி யார்? கூட்டாளி சரியில்லாட்டி அவர் சரியில்லை என்ற அர்த்தம். ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கையில் இருப்பான். யாரோடு பழகுறான் என்று பார்த்து பழகட்டும் அப்படின்றாங்க. திருக்குறள் 801. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். இந்துக்கள் சொல்றாங்க. மதுரமான தண்ணி கூட நஞ்சானால் தள்ளி வைக்கிற நெருக்கமான உறவு கூட தப்பானால் தள்ளி வை. இதுதானே இஸ்லாம் சொல்லுது. அந்த உறவுகளை பார்ப்போம். யாரோடு இவர் பழகுறார்? இதை சொல்லுவோம், நான் தூள் அடிக்கிறல்ல அவனுகள் அடிக்கிற, ஆனால் அவனுகள் சின்ன வயசு ஃப்ரெண்டு. தூள் அடிக்கிறவன் சின்ன வயசுல இல்லடா, ஒட்டி பிரிச்சு எடுத்த ஃப்ரெண்ட் என்றாலும் தூக்கி எறி. இதுதான் இஸ்லாம். எப்படி நீ ஃப்ரெண்டா இருப்ப? நல்லவனோடு தான் நீ பழகணும், கெட்டவனை தூக்கி எறியணும். அப்ப சூழல் ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பன் யாரோட பழகுறான்னு பார்ப்பான். பள்ளிக்கு வாரானான்னு பார்ப்பான், சுபவுதோட வாரானான்னு, எங்க சுத்துறான்னு பார்ப்பான், எந்த கிரவுண்ட்ல உட்கார்ந்துருக்கான்னு பார்ப்பான், எந்த கடையில டீ குடிக்கான்னு பார்ப்பான், என்ன அவனுடைய லட்சியம் என்று பார்ப்பான், அவனுக்கு விருப்பமானது என்னன்னு பார்ப்பான். பார்த்து போட்டு முடிவெடுப்பான். மகள் நல்ல மாப்பிள்ளை மாஷா அல்லாஹ், நீ பார்த்ததும் சரியாத்தான் பார்த்துருக்கா என்று பேசி தருவான் பார்ப்பான். இதை உங்களால் பார்க்கல. உங்களோட நீங்கள் பெண், நீங்கள் வீட்டுக்கு இருக்கையில் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ரோட்டில் பைக்கில் சுற்றுறது மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வேறு எதுவுமே தெரியாது. அதில் அவன் நல்லவனாக தான் இருப்பான். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தான் அசில் வழியா. அதனால தான் காதல் பிள்ளை. காதலிக்கக்கூடாது. ஆனால் விருப்பம் அது மனித உரிமை. உங்களுக்கு ஒரு ஆளோட விருப்பம் ஓகே, அதை சொல்லுங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க, அவர் வாப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைகளுடைய மனநிலை பெற்றோர்களை புரிஞ்சுக்கிறாங்கல்ல. பெற்றோர்களை வில்லனா நினைக்கிறீங்க. ஒரு நாளும் பெற்றோர்கள் கெட்டவர்கள் இல்லை. நமக்காக வாழ்றவங்க தான் பெற்றோர்கள். நமக்காக யோசிக்கிறவங்க தான் பெற்றோர்கள். நமக்காகவே வாழ்றவங்க, நமக்காகவே தியாகம் செய்கிறவங்க தான் பெற்றோர்கள். பெற்றோர்களை மறந்துடாதீங்க. பெற்றோர்களை மதிங்க. பெற்றோர்களிடம் சீ என்று கூட சொல்லக்கூடாதுங்கிறது தான். அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன, வலா தகுல்லஹுமா உஃப், அந்த பெற்றோர்களிடம் சீ என்று கூட சொல்லாதீங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, மனுஷன் அல்லாஹ் எப்படி சோதிக்கான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், யாருக்கு நாம் வயதை கூட்டி கொடுக்கிறோமோ நக்கி சுஹுஃபில் ஹல்க்ங்கிறான், படைப்பால் அவரை நாம் புரட்டி விடுகிறோம் என்கிறான். படைப்பால் நாம் அவரை புரட்டி விடுகிறோம் என்கிறான். அல்லாஹ் ஒரு பிள்ளையை சோதிக்க போறான், நம்மளை சோதிக்க போறான். நம்மளோட பாப்பாக்கு வயசு வேறு, நம்மளோட உமாக்கு வயசு வேறு. வயசு வந்து அவரை புரட்டி விடுவான். நம்மளை சோதிக்கிறது எப்படி புரட்டுவான்டா, திரும்ப அவர் சின்ன பிள்ளை ஆயிடுவார். திரும்ப அவர் சின்ன பிள்ளை ஆகுவார். சின்ன பிள்ளை ஆனால் அவருடைய நிலை எப்படி இருக்கும்? அதை மருத்துவத்தில் சொல்லுவாங்க, டெமென்சியா இல்லாட்டி அல்சைமர் என்று சொல்லுவாங்க. அதாவது 65 வயதை தாண்டும் போது ஒரு சிலருக்கு மூளையில் அசிட்டைட் கோலின் அப்படிங்கிற ஹோமோன் கம்மியாகும், குறையும். அந்த அசிட்டைட் கோலின்ங்கிற ஹோமோன் குறையும் போது சில செல்லுகள் டெத் ஆகும். அந்த செல்லு திரும்ப தலைக்காது. அது டெத்தானா இந்த வயசான ஆளுக்கு மறதி ஏற்படும். பழைய நிலைமைக்கு திரும்ப அரிப்பேன். அப்படியே சாரனுக்கு உடுப்போட யூரின் போகும். இன்னும் திண்டு போட்டு எனக்கு ஒத்துறியும் சாப்பாடு தரலம்பாங்க. நம்ம வாயில் மண்
அந்த பண்டி கதைக்கிற கதையை இப்போ நான் தான் சோறு தீத்தினேன் அஸ்தாக்குறான் பாராக்கள்கிட்ட சின்னத்தை பார்த்தியா நாம் ஒன்றும் கொடுக்கலையாண்டி இவ்வளோ ஓரி மிதிக்கணும் போல இருக்கண்டு. மகள் சொல்லுவா, உங்களை எல்லாம் சோதிக்காது, அவங்களுக்கு வயசை கூட்டி கொடுப்பேன். நாம் சின்ன வயசில் ஒரே கதையை எத்தனை தடவை கதைச்சிருப்போம். கோவப்பட்டாங்களா நம்மளோட அம்மாவும் பாப்பாவும்? இந்த பிள்ளை நீங்கள் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, வீட்டு என்னடா கறி? மீன். நம்ப இறைச்சி ஆக்கினாலும் மீன் தான், மரக்கறி ஆக்கினாலும் மீன் தான், கோழி ஆக்கினாலும் என்னட்டாலும் மீன் தான்பா. நாம் என்னாலும் கேட்போம், அம்பா டேய் எது ஆரோடா வந்த? அம்பா அம்மாவோட வந்தா? பாப்பாவோட வந்தா? நமக்கு அது செல்லமா தெரியும். நீங்கள் கட்டிக்கணும் பிள்ளை. அவன் ஒரே கதையை திரும்ப திரும்ப கதைச்சா நமக்கு இறக்கம் பெறும், பாசம் பெறும். ஒரு தாயும் தகப்பனும் அந்த பிள்ளை திரும்ப திரும்ப ஒன்றை கேட்க கேட்க திரும்ப திரும்ப ஒன்றை சொல்ல சொல்ல இன்னும் கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்க. அந்த வார்த்தையை பார், குரலை பார், உதட்டப்பார். இந்த வாப்பா உமாவும் திரும்ப வயசாளியாகி உங்களுக்கு தான் நம்பாங்க, நமக்கு தான் நம்பாங்க. இப்போ நம்ம கோபம் பெறும். அப்போ நமக்கு மார்க்ஸ் என்ன ஓடும்? அல்லாஹ் நம்மளை தானே இப்போ சோதிக்க அவங்களுக்கு அதை ஆக்கினான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் தானே. அவர்களை அப்படியே நாம் வயதால் புரட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. உனக்கு சுஃபில் ஹல்க்ங்கிறான், படைப்பால் புரட்டுவோம். திரும்ப சின்ன பிள்ளை ஆகுவாங்க, வீட்டுக்கு மூத்திரம் பெய்வாங்க. நாம் வீட்டுக்கு இல்லை, சாரனில் மூத்திரம் பெஞ்சாலும் செல்லமாக தானே கழுவினாங்க, நோகாமல் தானே பார்த்துக்கிட்டாங்க. இஞ்சடா செல்லம் வாப்பாட சாரனில் கக்கா பத்தியாடா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைய பிடி கழுவிட்டு ஓடி வரான்னு சொன்ன வாப்பா இப்போ நம்மளோட வீட்டுக்கு கொஞ்சம் டாய்லெட் போவார், சனியன் சாகுது இல்லை. அல்லாஹ் நம்மளுக்காக அவங்களுக்கு அந்த நிலையை கொடுப்பார். நாம எப்படி அவங்கள பார்க்குறோம், எவ்வளவு ஆசையாக நம்ம பார்க்கணும். பார்ப்போமே எத்தனை நாளைக்கு இருக்க போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. கழுவுவோமே, செல்லமாக கழுவுவோம், இறக்கமாக நடப்போம். ஒன்றுமில்லை வாப்பா, போங்க வாப்பா, அப்படியே அப்படியே போங்க, நிப்பாட்டுங்கன்னு செல்லப்படா. டாய்லெட் போகக்குள்ள, யூரின் போகக்குள்ள போங்க வாப்பா, கழுவுது போட்ட கழுவுவோமே. அது என்ன இருக்கு? நம்மளோட வாப்பா, நம்மளோட உம்மா உங்களை பார்த்துக்கிட்டவங்களை பார்த்துக்கிற வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போகிறதுக்கு தயாராகும் போது ஒருத்தர் வந்து நானும் பெறப்போறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு வயசான பெற்றோர் தாய் அல்லது தகப்பன் இருக்கிறாங்களா? ரெண்டு பேருமே இருக்காங்க யா ரசூலல்லாஹ். அங்கே போய் உங்களோட தியாகத்தை செஞ்சுக்கங்க, இதை விட நன்மை கூட கிடைக்கும், போங்க அங்கே போங்க. பெற்றோர்களை போய் பாருங்க. யுத்தத்தில் வந்து போராடி ஷஹீதாகி கிடைக்கிற நன்மையை விட அந்த உம்மா வாப்பாவை போய் கழுவுங்க, துப்புரவாக்குங்க, சோறு தீத்துங்க கிடைக்கும். இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தது. அங்கே போய் பாருங்க. அப்போ அந்த பெற்றோர்களின் மகிமை தெரிந்த ஒரு பிள்ளை தான் அதை செய்வோம். அதை ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யுத்த நேரத்தில் காட்டுறாங்க. போ அங்கே போய் பாரு. சிறந்த அமல்கள் என்ன யா ரசூலல்லாஹ்? அமல்களிலேயே ஒரு சிறந்த அமல் என்ன யா ரசூலல்லாஹ்? நேரத்துக்கு தொழுகிறது. இரண்டாவது என்ன யா ரசூலல்லாஹ்? பெற்றோர்களிடம் பணிவிடை செய்வது. அப்போ ஒரு பெரிய சிறந்த அமல் பெற்றோர்களுக்கு பணிவிடை. நமக்கு வயசான பெற்றோர்கள் கிடைச்சாலே அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கணும். இதை விட வேற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? சான்ஸ், ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, நமக்கு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அல்லாஹ் எனக்கு போதும், எல்லாரோடையும் சண்டையும் என்னக்கிட்ட தான் வாப்பாவை நான் பார்க்க போறேன், நான் செய்ய போறேன். நாம ஓடி போய் பார்க்கணும், நாம செய்யணும். இதுதான் பிள்ளைகள், இதுதான் பிள்ளைகள். இதான் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை கொஞ்சம் மாறணும். பெற்றோர்கள் நமக்காக சிந்திப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னார், தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானண்டா அந்த வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கும். அதனால தான் சுப்ஹானல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரிதல்லா ஃபி ரிதல் அப், தகப்பனின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது. தகப்பனின் அதிருப்தியில் அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்கிறது. எங்க அல்லாஹ் வச்சிக்காம பாருங்க. நான் உன்னை பொருந்தி கொள்ளணுமா? உன்னை தகப்பன் உன்னை பொருந்திக்கிற மாதிரி நட, நான் இப்போ உன்னை பொருந்திக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். நம்மளோட வாப்பா நம்மளை பொருந்திக்கிற மாதிரி நம்ம நடந்தா அல்லாஹ் நம்மளை பொருந்திக்குவானாம். அல்லாஹ் பரீட்சை தாரான்.
உனக்கு எங்களோட கம்பெனியில் வேலை செய்யணுமெண்டா இந்த குவாலிஃபிகேஷனை தூக்கிட்டு வா, இதில் டிகிரி முடிச்சுட்டு ஓடியா என்று சொல்கிற மாதிரி நான் உன்னை பொருந்தி கொள்ளணுமா, போ. உங்கள் வாப்பா பொருந்தணும், முன்ன உங்கள் வாப்பாட சர்டிஃபிகேட் தேவை. அப்போ வாப்பா மனசால பிள்ளைய பொருந்திக்கிற மாதிரி பிள்ளை நடக்கிறான் என்றால், ஒரு தகப்பன் பிள்ளைக்காக துவா கேட்கிறான் என்றால், சுப்ஹானல்லாஹ், நாம சொர்க்கம் போடலாம். ஒரு தகப்பன் துவா கேட்கிறான்டா நீங்கள் பெரிய சான்ஸ், பெரிய சந்தர்ப்பம். ஆனால் ஒரு தகப்பன் சபிச்சிட்டான்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய சாபம் அங்கே தான் இருக்கு, அல்லாஹ்வுடைய அதிருப்தி அங்கே இருக்குது. அப்போ நமக்கு இப்போ அல்லாஹ் என்ன தாரானண்டா, நம்மளும் அப்படி பெற்று வளர்த்த தாய் தகப்பனை அப்படியே வயசை பிரட்டி விட்டு போட்டு திருப்பி சின்ன பிள்ளையாக்கி போட்டு இப்போ தாரா. இப்போ என்ன செய், சேவன் வைக்காரா, அவரே கழுவுறாரா? கொஞ்சம் பேர் இப்போ சேவன் வைக்கிற, என்ன சேவன் நீ கழு, பாப்பாவுக்கு வெக்கம் பெறாதா இன்னொருத்தன் கழுவி விடுறது? பெத்த பிள்ளை நீங்கள் கழுவுங்கள். உங்களை கொண்டு நிர்வாணமாக பாத்ரூமுக்கு வச்சு கழுவினவங்க தானே அவங்க. இப்போ நீங்கள் கழுவுங்க. அவங்க இன்னொரு ஆள் வாரது அவங்களுக்கு வெக்கம். குளிப்பாட்டுறது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மனைவி எனக்கு முன்ன மரணிச்சிருந்தா நானே குளிப்பாட்டுவேன்னுட்டாங்க. இன்னொரு பொம்பளை வர தேவையில்லை, நான் புருஷன், நான் குளிப்பாட்டுவேன். ஆயிஷா நாயிட்ட சொல்லாங்க, எனக்கு ஒரு ஆசை ஆயிஷா, மரணம் அவருக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசை ஆயிஷா, நீ எனக்கு முன்ன மௌத்தாவனு, நானே உன்னை குளிப்பாட்டுவேன். அப்படின்ற அவருடைய ஆசை என்ன, என் பொண்டாட்டி இன்னொருத்தன் பார்க்கக்கூடாதுன்றது. அப்போ நம்முடைய தாய் தகப்பன் நாம குளிப்பாட்டணும், நாம கழுவணும், நாம துப்புரவணும், நாம ட்ரெஸ் மாற்றணும், நாம தூய்மையாக வச்சுக்கணும், நாம கொண்டே வாய்கையை துடைச்சணும், நாம கொஞ்சம் ஊட்டி விடணும். இதை விட பாக்கியம் இருக்குதா? தீர்த்தி விடுவோமே, சோறை தீர்த்தி விடுவோம், பக்கத்தில் இருந்து கதைப்போம், தோளில் கையை போட்டு கதைப்போம். இது பெருநாளைக்கு உடுப்பு எடுக்கிற லட்சணம். கடையாக ஏறி பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் எடுத்து போட்டு கடைசியாக ஒரு கடையில் பாப்பாவுக்கு ஒரு சாரன், அதை தாங்க, சரி இந்த சேட்டை தாங்க, சரி அந்த சாரியை தாங்க, சரி பில்ல முடிங்க, ட்ரை ஹலா. உமாக்கும் பாப்பாவுக்கும் உடுப்படுத்துறதுக்கு ஒரு 5 நிமிஷம், பொண்டாட்டிக்கும் அவருக்கும் உடுப்படுக்கிறதுக்கு காலத்தால் தொடங்கி நோன்பு திறந்தது அங்கே புடவை கடைக்கு, காலத்தால் வெட்ட கறங்கி நோன்பு திறந்ததும் புடவை கடைக்கு அந்த உடுப்பு எடுக்க போகிறான்னு தராவியும் இல்லை, உடுப்பு தான் எடுத்தேன். நான் கேட்க, இப்படியா அவங்க வாப்பாவும் அவங்களுக்கு உடுப்படுத்த, நீங்கள் என்ன அவங்களோட பிள்ளைக்கு எடுத்த மாதிரி தானே எடுத்தே, அந்த வாப்பாவை கூட்டிகிட்டு போய் இந்த உமா கூட்டி பாருமா, உனக்கு பிடிச்சா எடு, இல்லாட்டி இன்னொரு கடை இருக்கு பாரு, செல்ல மனசுக்கு வரப்படாதா? ஆனால் உண்மையாக நம்மளோட வாப்பா அம்மா நம்மள வயசானாக்கள் இருக்க, நம்மளை கூட்டி போனால் கடையாக இறைய மாட்டோம். சரி நான் இதை எடு, இதை தான் ரைட்டு முடிப்போம். நமக்கு அந்த ஆசை வராது வயசு போனால். ஆனால் வார்த்தை ஒன்று போதும் இல்லையா? நம்ம ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அதை சொன்னா என்ன? ஒரு 4 சாரணை கொண்டை கொடுத்து கொண்டை பாருங்க வாப்பா, ஒரு 3 ஷர்ட்டை கொண்டை போட்டு எனக்கு நல்லா பட்டுச்சு வாப்பா, இதில் பாருங்க வாப்பா, நல்ல ஐஃபை குவாலிட்டியில் எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வருதில்லை. பேமெண்ட்டில் 500 ரூபா ஷர்ட்டு பாப்பாவுக்கு 2. ஏண்டாப்பா உங்கள் வாப்பா நல்லா உடுத்தா ஸ்மார்ட்டாக இருக்கு உண்ட புள்ள. நான் சின்ன வயசுல இருக்கக்குள்ள நம்மளோட வாப்பா நமக்கு எப்படி ஸ்மார்ட்டாக உடுப்படு தருவார், விலை கொண்டாலும் பரவாயில்ல, அதை தாண்டு நமக்கு எடுத்த. இப்போ நாம் ஷர்ட் ஒன்று எடுத்தேன், சரியா 500 ரூபா ஷர்ட்டு. உங்கள் வாப்பா ஸ்மார்ட்டாக இருந்தா என்ன, உனக்கு தானே மரியாதை, நல்ல குவாலிட்டி சாரணம் கொடுத்தா என்ன, செய்ய மாட்டேங்கிறோம். இப்போ பெற்றோர்களை மதிக்கிற நன்றி உணர்வு அப்படிங்கிற லட்சணம் இதானா? அப்போ வார்த்தையால் சாவடிக்க கூடாது பெற்றோர்களை, நடத்தையால் கொல்லக்கூடாது. அந்த பெற்றோர்களை சொல்ல மதிக்கணும். பழையவங்க சொல்லுவாங்க, முத்திய நெல்லிக்காய் முதியோர் சொல்லும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். மௌத்தானத்துக்கு பிறகுதான் அம்மா வாப்பாட அருமை சிலருக்கு தெரிய வார. அல்லாஹும்மாண்டு துவா கேட்குறேன், உசுரோடு இருக்க கொள்ள தெரிய வார இல்லையா? அவங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. மகனது சரியா படலை அங்கே கொள்ள கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவருக்கு நம்முடைய வயசளவு அனுபவம் இருக்குது, அதை மதிக்கணும். இது சரியில்லை வாப்பா, எனக்கு சரியா படலை, இல்லை நான் அவளை தான் பண்ணுவேன். ரொம்ப போராடி பார்ப்பாங்க, கேட்கல, சரி பண்ணம்பாங்க, அவுட்ட வந்து நிற்பார். என்னடா அவளோட இருக்கணும், அவள் இதை தாண்டா வாப்பா நான் நேரத்தோட சொன்னேன். என்னண்டா தாயை போல சேலை
நூலை போல செய்யல தாயை போல பிள்ளை இம்மாவை எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளையில் அந்த குணம் பெருமென்று தான் உன்னோட சின்ன இப்போ காய்ச்சி விட்டாளா பா அப்பயே அலும்பலங்கிற இல்லையா பெற்றவங்களோட மரியாதை மதிப்பு அவங்களுடைய அனுபவம் அப்போ இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் அதனால தான் அந்த 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 உறவை மதிக்கணும் என்று கூட சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட இந்த பெற்றோர்களுக்காக அல்லாஹ் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அல்லாஹ் என்ன சொல்றார் இன்னொரு விஷயம் செய் உன் பெற்றோர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய் அந்த பிரார்த்தனை எப்படி செய்ய சொல்றான் யா அல்லாஹ் சிறு வயதில் என்னுடைய பெற்றோர்கள் என்னிடம் இரக்கம் காட்டியதை போன்று இறைவா என் பெற்றோர்களுக்கு நீயும் இரக்கம் காட்டியா அல்லாஹ் அப்படின்னு கேட்க சொல்றான் அப்ப கண்டிப்பா உணர்வுபூர்வமான ஒரு பிரார்த்தனை அது என்ன சின்ன வயசுல எப்படி இரக்கம் காட்டியிருப்பாங்க அப்படியா அல்லாஹ் என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டண்டா அவங்க இப்ப சின்ன பிள்ளையா ஒரு தாய் தகப்பன் எப்படி இரக்கம் காட்டும் அப்படி நீ காட்டியா அல்லாஹ் இந்த துவாவை நம்ம கேட்கணும் எப்ப பெற்றோர்களுக்கு துவா கேட்டேன் அம்மா பாப்பாவுக்கு துவா கேட்டேன் மதிக்க மாட்டேங்கிறோம் மனசை பத்த வைக்கிறோம் இல்லை சிலருக்கு உம்மாவுக்கு பாப்பாவுக்கு கதைக்கிற கதை சுபஹானல்லாஹ் பத்து வாயே தெரியுமா உனக்கு அவட மதிப்பு தெரியுமா உனக்கு அவட தியாகம் தெரியுமா உனக்கு என்னையாலும் தெரியுமா நமக்கு நமக்கு ஒரு நாள் ஒரு சொட்டு தாய்ப்பால் தந்ததுக்கு நமக்கு நன்றி கடன் பட முடியுமா நீ தோளையே தூக்கிட்டு சுமந்தாலும் ஒன்றை வகுத்துல சுமந்ததுக்கு ஈடாகுமா இல்லையே கொஞ்ச நாளைக்கு தான் மவுத்தாயிருவாங்க பிறகுதான் அந்த தாயோட இருக்கலையே மடியில் படுக்கலையே ஒரு வாய்ச்சோறு தீத்தி விடலையே என்கிற ஏக்கம் பெறும் அம்மா மவுத்தானது பிறகு உசுரோட இருக்கக்குள்ள பாசத்தை கொட்டுங்க அன்பா நடங்க ஓடி போய் பாருங்க பக்கத்தில் போய் இருந்து பேசுங்க அந்த தாய் உங்களால் மகிழ்ச்சி அடைஞ்சா போதும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தருவான் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் பெற்றோர்களை திருப்தி இல்லை அல்லாஹ்வோட திருப்தியை தரங்கிறான் எனக்கு அடுத்தபடி உன் பெற்றோர்களிடம் நடந்து கொள்ளுங்கிறான் யுத்தத்துக்கு போறவரை நிப்பாட்டி அனுப்புறாங்க உம்மா பாப்பாவை போய் பாருங்கிறாங்க அப்ப அந்த தாய் தகப்பன் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்காக தான் யோசிப்பாங்க ஒரு தாய் வாராங்க ஒரு பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் உள்ள ஒரு பிள்ளைக்கு உம்மாவை இந்த பைப்போலர்ங்கிறது மனநோயில் திடீரென்று அவனுக்கு ஒரு கோபம் வரும் உம்மா பாப்பா எல்லாருக்கும் அடிப்பான் கண்ணாடி உடைப்பான் ஊட்ட இடிப்பான் மறுவா திரும்ப அப்படியே கூலாகி சின்ன பிள்ளையாகுவான் இதுதான் அந்த நோய் பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர்ன்னு சொல்கிறேன் அடித்து கண்ணாடியை ஒட்டச்சி இப்போ கார் வேண்டணும் காசை தாடி என்று உம்மாக்கு அடித்து கை காலெல்லாம் காயம் ஒரு உம்மாக்காரி ஓடி வாரா ஓடி வந்து ரத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் என்கிட்ட வந்து நிற்கான் என் மகனை ஒன்றும் செய்யணுதான் என் மகன் ஒன்றும் செய்யணுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வாரான் இல்லை வீட்டுக்கு நிற்கான் ஒத்தரும் இல்லை எல்லாரும் நாங்கள் ஓடிட்டோம் பாப்பா இல்லை ஏற்கனவே மௌத்து ஒரு பொம்பளை பிள்ளை அவள் பக்கத்து வீட்டுக்கு ஓடிட்டாள் வீடு சூழ் மௌலவி வீட்டுக்கு நிற்கான் நல்ல இல்லை அடுத்த வீடெல்லாம் புதுனம் பார்க்குது நான் ஆட்டா பிடிச்சி ஓடி வாரேன் ரெண்டு இப்படி ரத்தத்தை துறைச்சிருக்கேன் நான் என்னம்மா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மகன் அவனை ஒன்றும் செய்யணும் மௌலவி என்ன செய்கிற மௌலவி அவன் இப்படி ஆகுறான் மௌலவி நான் போலீஸுக்கு நாங்கள் மெசேஜை கொடுப்போம் அது உண்மையாக அப்படித்தான் ட்ரீட்மெண்ட் அது போலீஸ் ஊடாக இப்படி தாயை அடித்தேன்னு சொல்லி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட் ஆர்டர் எடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அதான் அதோட சிஸ்டம் நான் சொல்கிறேன் நம்ம போலீஸுக்கு கால் எடுப்போம் கொஞ்சம் டக்கான போலீஸுக்கு கால் எடுப்போம் அட்ரஸை சொல்லுங்கள் போலீஸால் வந்து பிடிச்சி ஹாஸ்பிட்டல் இல்லை மௌலவி போலீஸ்காரன் அடிச்சு போட்டுருவான் மௌலவி என்ற பிள்ளைக்கு எப்படி தாய் அந்த தாய் எனக்கு கண்ணீர் வந்துச்சு சுப்ஹானல்லாஹ் அவன் அடிச்சு உனக்கு ரத்தம் ஓடுது கை என்னமோ கண்ணாடி வெட்டுப்பட்டு அந்த ரத்தம் ஓடுற அந்த தாய் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன நடந்துன்னு கேட்பாங்க என் பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும் நீங்கள் போலீஸுக்கு கோல் எடுக்காதீங்க போலீஸ்காரன் என் பிள்ளைக்கு அடித்து போட்டுருவான் என் பிள்ளைக்கு நொந்துடும் வேற ஒன்றும் செய்யணும்னாதான் மௌல இதுதான் தாய் இந்த தாயை தான் நம்ம மதிக்க தெரியாமல் இருக்கு தாங்குவாளா நம்முடைய தாய் செத்து போய்த்துருவாள் நமக்கு ஒரு வருத்தம் என்றால் கேள்விப்பட்ட இருப்பாளா அந்த தாய் இப்படி ஓடி வந்துடும் நம்மட பாப்பா இதுதான் பாப்பா உமா நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன் எஹலிய குடையில்
இப்போ ஒரு 15-18 வருஷம் இருக்கும். பயான் முடிஞ்சதும் உங்களை கண்ணரங்குடி ஒரு பொம்பளை காத்துக்கிறிக்காங்க, ஒரு உம்மா வந்து காத்துக்கிறிக்காங்க என்று சொன்னாங்க. அப்போ நான் இப்போ என்னம்மான்னு கேட்டேன். வீட்டை பிள்ளைக்கு சோமில்லை, பூட்டி வச்சு போட்டு தான் வந்திரிக்க மகன், என்ற பிள்ளைய கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும்டா. அப்போ அந்த பயான் ஏற்பாடு செஞ்ச ஒரு ஹாஜி நம்முடைய என்ன நல்ல ஃப்ரெண்ட் அவர் சொன்ன, ரைட் மௌலை எனக்கு கூட தெரியும், நீங்கள் போங்கம்மா, நாங்கள் அவரை கூட்டிக்கு வரோம் அப்படின்னா சரி. நான் சாப்பிட்றதுக்கு முன்னையே இரவு சாப்பாடு ஏற்பாடு, முதல் வாங்க அந்த பிள்ளையை பார்த்துட்டு அந்த தாய் ரொம்ப வேதனைப்படுறோம். அங்கே போகிறோம், அந்த பிள்ளைய கொண்டே காட்டுறாங்க. டவுன் சிண்டம், அந்த குழந்தையோட பிரச்சனை டவுன் சிண்டம். பிறக்கும்போது மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறகு குமர் பிள்ளை. இப்போ அந்த பிள்ளை முடிய சரியாக வாராதங்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளை மாதிரி முடிய வெட்டிருக்கு. அந்த பிள்ளை முடி எடுத்து சிக்கு எடுத்து பேன் பார்த்து துப்புரவா பிள்ளை வச்சிருக்காதுங்கிறது. சோல் போடாது, வாயால் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளையோட முகவாக்கில் உலகத்தில் எல்லாருக்கும் மங்கோலியர் முகவாக்கில் இருக்கும். அந்த பிள்ளை சோல் போடாது, ஒரு நெடிய சோட்டி அவ்வளோதான் போட்டிருக்கு. அது டொய்லெட்டே அதுக்குள்ளாம் போகும். அந்த பிள்ளைய ரூமில் வச்சுக்க, அந்த ரூமை கழுவுறா துப்புரவு செய்கிறா. ஆனால் ஒரு பெரிய ஆள யூரின் கக்கா அடிக்கடி கழுவப்பட்ட ரூமுக்கு நமக்கு மூக்க வச்சுக்க நுழையே இல்லாது. ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளைய தொட்டு தூக்கிடுச்சுன்னா, வயசான தாய் மாப்பிள்ளையும் மௌத்தா போய்த்தா, அவை இனி கிளவி, இனி இந்த பிள்ளைய ஒன்றும் செய்யணும், அது அவங்களோட மருத்துவத்தால் என்றதுக்கு தான் என்ன கூட்டி போனேன். பார்த்து போட்டு அவருக்கு துவா செஞ்சும்மா, பொறுமையாக இருங்கம்மா, அல்லாஹ் அவங்களுக்கு கூலி தருவான்னு, இதுக்கு ஒரு மருந்தும் இல்லைம்மா. நீ டாக்டர்கிட்ட போனால் சில டேப்லெட் இருக்கிறா கொஞ்சம் துடினமாக இருக்கிறது, அடிக்கிறது, அம்மா சோறுத்திட்ட போனாலும் பிங்கான தட்டி விடுறது, அது இதை அடிக்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சில டேப்லெட்டுகள் தருவாங்கம்மா, வேறு இதை குணப்படுத்த ஏலா என்ற உடனே அந்த தாய் அழுதுகிட்டு சொன்னால், அந்த அந்த சோளில் முந்தானையை இப்படி பிடிச்சி கையேந்தி வானத்தை பார்த்து அந்த தாய் ஒரு துவா கேட்டா, யா அல்லாஹ் எனக்கு முன்ன இந்த பிள்ளைய மௌத்தாக்கி யா அல்லாஹ், ஏன்னா நான் மௌத்தான் அந்த பிள்ளைய பார்க்க ஒருத்தரும் இல்லையா அல்லான்னு. சுப்ஹானல்லாஹ். இந்த தாயிர ஒரே யோசனை தான், நான் மௌத்து வரைக்கும் பார்க்கலாம், எனக்கு வயசாயிட்டு போகுது, வாழ ஆசை இல்லை. அவன் என்ன சொல்றான்டா, இந்த பிள்ளைய எனக்கு முன்ன மௌத்தாக்கிடியா அல்லாஹ், நான் மௌத்தான் அந்த பிள்ளை யாரு பாப்பா, ஆறு பீகளுவா, ஆறு வருவா, ஆறாள் வருவாங்களா, வரமாட்டாங்களே. அப்ப இந்த தாய் அந்த பிள்ளைய பெத்தட்டில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாளா, ஒரு பெருநாள் திடலுக்கு போயிருப்பாளா, ஒரு டூர் போயிருப்பாளா, ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி அனுபவிச்சிருப்பாளா, ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அவளை வாழ்க்கையில் இருந்திருக்குமா? வகுத்துல வளர்த்த பிள்ளைய பெத்தெடுத்து இந்த வயதான நிலை வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பீ மூத்திரம் கழுவிட்டு கடைசியா கேட்கறதுவா, யா அல்லாஹ் எனக்கு முன்ன அந்த பிள்ளைய மௌத்தாக்கு யா அல்லாஹ். ஏன் நான் மௌத்தான அந்த பிள்ளைய தூக்க சாத்த ஆள் இல்லை, பாப்பா இல்லை மௌத்தா போய்த்தார், சகோதரங்க கல்யாணம் பண்ணி போய்த்தாங்க, அது வந்து நிற்காது. இதுதான் அந்த தாயினுடைய கடைசி ஆசை. சுப்ஹானல்லாஹ், அப்படியே செத்து போய்த்தன்னா. என்ன ஒரு பாசம், என்ன ஒரு தாய்மை. இந்த தாய்மையை எவ்வளவு கையில தூக்கணும், இந்த தகப்பனை நம்ம எப்படி சுமக்கணும், அந்த தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும், இது விளங்காம இந்த காதலிக்கிறவங்க இருக்காங்களே, சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் நான் பார்க்கிற பெரிய துரோகி இஸ்ரேலை விட துரோகி அவங்க. இந்த இஸ்ரேல்காரனை விட ஒரு துரோகி இருக்குமெண்டா இந்த லவ் பண்ணி ஓராக்குது. தாய் தகப்பனை போட்டு மிதிக்கிறவங்க அவங்க தான். சுப்ஹானல்லாஹ். இப்போ பிள்ளைகள மனநிலை மாறணும், தாய் தகப்பனை மதிக்கணும், அந்த தாய் தகப்பனுக்கு இஸ்லாம் கொடுக்குற அந்தஸ்தை தெரியணும். இப்போவாவது நம்ம அம்மா பாப்பாவோட போய் பேசுவோம். எப்பயாலும் ஒரு நாளைக்கு போய் பார்க்குறதில்ல வாப்பா அம்மாவை, அதை பார்க்குறது தான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு தான் மவுத்தாயிடுவாங்க. அந்த மவுத்துக்கு முன்னுக்கு மனமாற அன்பு காட்டுங்க, மனமாற கட்டி பிடிங்க, மனமாற முத்தம் கொடுங்க. அம்மா கொஞ்சம் தாமா காலை நீட்டமோண்ட மடியில் கொஞ்சம் படுக்க போகிறோமான்னு படுங்க. மையத்தை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியும். ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு தாய் தகப்பன் உசுரோட இருந்தா சுப்ஹானல்லாஹ் நீங்க பாக்கியசாலி. அந்த பாக்கியத்தை வச்சு சொர்க்கம் நுழைஞ்சு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் செல்லு கேட்கறது இல்லை, அவங்க தூள்பாவிக்காங்க, அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல, தட்டி கட்ட உமா அப்படி வைத்தியாது பத்திரி வாய. எங்களுக்கு தெரியாத அந்த உம்மாட பாசம்
இது அனுபவிச்சு அவங்க உணர்ந்து அந்த உம்மாட இடத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்க உசுரோடு இருக்க மாட்டாங்க. அதனால இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பெற்றோர்களை பேணுதல், பெற்றோர்களுக்காக துவா செய்தல். பெற்றோர மையத்தை உள்ளுக்கு கொண்டாந்த ஆட்கள் தொழுறாங்க. அந்த பொடியன் வெளியில நிற்கான்டா, இவனை விட மோசமான ஒருத்தன் இருக்கானா? ஏன்டா அவருக்கு தொழுறல்ல, தொலை தெரியா. மையத்தை பள்ளிக்குள்ள ஊரான் தொழுவிக்கான், ஊரான் துவா செஞ்சுட்டிக்கான். அவர் சந்துக்கு தூக்கி மாற்றி கொடுத்துட்டு கடவுள நிற்கான், கொண்டை புதைக்கிறதுக்கு ரெடியன். நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? நீ ஒரு பிள்ளையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதாமத் ஆதம் இப்னு ஆதம் இன் கத அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணித்தால் 3 விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே துண்டிச்சிடும். இந்த 3 அவன கபருக்கு போயிட்டே இருக்கும். முதல் விஷயம் வலதின் சாலிஹின் யதுலஹு, நமக்காக துஆ செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகள். பிள்ளைகளை என்னமோ நல்லா தான் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வாப்பாக்கு துவா செய்கிறதுக்கு மறக்குது, உம்மாக்கு துவா செய்ய மறக்குது. அண்டா என்ன பலன், நம்ம என்ன பிறப்பு, நம்ம என்ன செய்கிற, நம்ம எவ்வளோ நன்றி கெட்டவர்கள். முதல்ல அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக, அடுத்தது பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்குமாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லான். வஷ்குர்லி ஒலிவாலிதைக்குங்கிறான். அதை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.